ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் ஜூம் ஆன்லைன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறது நமக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்னொரு ரொம்ப மங்களகரமான திருநாள், ஸ்ரீ பலராம பூர்ணிமா. பகவான் ஸ்ரீ பலராமர் அவதரித்த நாள். இன்னைக்கு நம்ம உபன்யாசத்தில் ஸ்ரீ பலராமரை பற்றி பார்க்க இருக்கோம். ஸோ வழக்கம் போல் நம்ம உபன்யாசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரார்த்தனைகளை வணக்கங்களை தெரிவிச்சுட்டு நம்ம உபன்யாசத்துக்குள்ளே போகணும். நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நிதி நாமினே. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம் எதனால பகவான் பல அவதாரங்கள்ல வரார் அப்படின்னு. கடந்த சில வாரங்களாவே நம்ம குறிப்பிட்ட சில அவதாரங்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு வாரம் நம்ம புஸ்தக வடிவிலான பகவானுடைய அவதாரமான ஸ்ரீமத் பாகவதத்தை பத்தி பார்த்தோம். அதற்கு அடுத்த வாரம் கருணையின் வடிவமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பத்தி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய அவதாரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்களே, மொத்தம் எத்தனை அவதாரம் தான் இருக்கு அப்படின்றத பத்தி போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். மொத்தம் பகவானுடைய அவதாரங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபன்யாசத்தினுடைய இறுதியில நம்ம சொல்லியிருந்தோம், மிக முக்கியமான அவதாரம், எல்லா அவதாரங்களும் முக்கியமான அவதாரங்கள் தான், ஆனா இன்னும் சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு அவதாரமான ஸ்ரீ பலராமர், அவரை பத்தி இந்த வாரம் பார்க்க இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு அவருடைய தோன்றிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் உபன்யாசத்தை நிறைவு செய்திருந்தோம். ஸோ இன்னைக்கு பலராமருடைய கருணை பெற்று நம்ம ஸ்ரீ பலராமரை பத்தி பேசலாம். சில விஷயங்கள் அவரை பத்தி நம்ம கேட்போம். ஸோ நம்ம போன வாரம் பார்த்தது போல பகவானுடைய அவதாரங்கள் பத்தி ஸ்ரீமத் பாகவத்ல கொடுக்கப்பட்டிருந்தது. அவதாராஹி அசங்கேயா ஹரே சத்வ நிதே த்விஜா யதா விதாசின குல்யா சரசஸ்யு சஹஸ்ரஷா அப்படின்றத பார்த்துருந்தோம். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய அவதாரங்களானது எப்படி ஒரு நதி, ஓடை, இல்ல ஒரு சமுத்திரம் கூட எடுத்துக்கலாம், கடல் கூட எடுத்துக்கலாம். அதுல எப்படி அலைகள் நம்மளால எண்ணவே முடியாதோ, தொடர்ந்து அலைகள் வந்துகிட்டே இருக்கும், அதே போல பகவானுடைய அவதாரங்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். பல அவதாரங்கள், பகவானுடைய அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்ல குறிப்பா ஸ்ரீமத் பாகவதத்திலையும் அதை பத்தி விளக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் மூலமான அவதாரி, அவர்ல இருந்து பல அவதாரங்கள் தோன்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா ஸ்ரீ பலராமர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் கிருஷ்ணர்ல இருந்து தோன்றக்கூடிய முதல் அவதாரமா ஸ்ரீல பலராமர் இருக்கார். மற்ற நிறைய அவதாரங்கள் இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். ஆனா கிருஷ்ணருடைய முதல் விரிவாங்கமா, கிருஷ்ணர்ல முதல் எக்ஸ்பான்ஷன், முதல் அவதாரமா கிருஷ்ணர்ல இருந்து தோன்றக்கூடிய அவதாரம் யார் அப்படின்னா ஸ்ரீ பலராமர். ஸோ அது பலராமருடைய ஒரு சிறப்பம்சம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிருஷ்ணர்ல இருந்து முதல்ல விரிவாங்கமா இருக்கக்கூடியவர் ஸ்ரீ பலராமர். இப்போ நம்ம போன வாரம் சொல்லியிருந்த இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள், பகவானுடைய அவதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ ஒரு பக்தர் போன வாரம் நடுவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்க, இந்த மாதிரி நீங்க 10 அவதாரங்கள் கிடையாது, குறிப்பிட்ட எண்ணிக்கை கிடையாது, நிறைய இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. சரி, புரியுது. ஆனா எதனால பகவான் இத்தனை அவதாரங்களா வராரு? எதுக்காக வராரு? ஏன், என்ன காரணம்? ஏகப்பட்ட அவதாரங்களா வரனால குழப்பமா இருக்கு. யாரு கடவுள் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு போன வாரம் உபன்யாசம் இறுதியில இங்கே கூட கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நானும் அவதாரம்னு சொல்லிக்கிறாங்க. யார அவதாரம், யார பகவான்றது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கும் கடினமா இருக்கு. பகவான் இந்த மாதிரி நிறைய ரூபத்துல அலைகள் போலங்கிறீங்க, ஏகப்பட்ட ரூபத்துல வந்துட்டே இருக்காரு. தேவையில்லாம எதுக்கு இவ்வளவு குழப்பம்? பகவான் ஒரே ஒரு ரூபத்துல இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கும் அவர் தான் பகவான்னு உலகத்துல இருக்க எல்லா மக்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். எளிமையா அவர் மீது நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்த முடியும். எதுக்கு இத்தனை ரூபங்கள், எதுக்கு இத்தனை அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். காரணம் என்ன, பதில்? எதுக்கு பகவான் இவ்வளவு அவதாரங்களா வர்றாரு? ஏன்? நான் அதே பக்தர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்ட நபர்கிட்ட. அவர் சொன்னார், பகவான் சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி பகவத்கீதையில தர்மம்
சீர்குலைஞ்சிட்டாலோ அதர்மத்தை வந்து அழிக்கிறதுக்கு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு, பக்தர்களை பாதுகாக்க, அபக்தர்களை அழிக்கிறதுக்காக, இதுக்காக தோன்றேன்னு சொல்றாரு. அதுக்காக தான் இத்தனை அவதாரங்கள் இருக்குமோன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ அவர்கிட்ட நான் மறுபடியும் கேட்டேன், இப்ப இதுதான் நோக்கம் அப்படின்னா அத பகவான் ஒரே அவதாரத்தை அதையும் பண்ண முடியுமே, மீன்ஸ் கிருஷ்ணராவே அதை மட்டும் பண்ணிட்டு போக முடியுமா? அதுக்காக பல அவதாரங்களா அவர் வரணும்னு அவசியம் கிடையாது. இல்லைங்க, பக்தர்கள் கூட மேபி ஒரு பக்தர்கள் ஒரு விதத்துல பகவான் கூட பழகிறதுக்கு விருப்பப்படுறாங்க, அதனால பகவான் வெவ்வேறு ரூபங்கள்ல வராரோ அப்படின்னு சொல்லி இன்னொரு பதில் அவங்க கொடுத்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட பதில், ஆனா உண்மையான பதில் அது கிடையாது. உண்மையான பதில் எதுக்காக பகவான் இவ்வளவு அவதாரங்களா வராரு அப்படின்னா, ராதாதாமோதர் பிரபு சொன்னது போல பகவான் உச்சகட்ட அனுபவிப்பாளர். சோ அவர் அனுபவிக்கிறதுக்காக அவர் என்ன செயல் வேணாலும் செய்யலாம், அவரால் செய்ய முடியும், செய்யறார். பகவான் உச்சகட்ட அனுபவிப்பாளர், சுப்ரீம் என்ஜாயர் அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் சொல்லுவார். சோ இப்போ பகவான் என்ன பண்றார், அவர் அனுபவிக்கிறதுக்காக, மேலும் அவருடைய பக்தர்களுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்காக பகவான் என்ன பண்றாருன்னா பல ரூபங்கள்ல வர்றார். வெவ்வேறு அவதாரங்களா வரது இருந்தாலுமே கூட பகவான் உச்ச அனுபவிப்பாளன்றதை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்றாருன்னா, கிருஷ்ணரா வரும் பொழுது கூட அவர் தன்னை பல விரிவாக்கங்களா விரிவடைய செய்யறார். இப்ப இவருடைய கேள்வி, பல ரூபங்களா பகவான் ஏங்க பிரியறார், நிறைய வெளி மக்கள் கூட கேட்பாங்க, எப்படிங்க சாத்தியம் பல ரூபங்களை வந்து எடுக்கிறது? ஏன்னா நம்மளால முடியாது, அதனால நம்ம பகவானாலையும் முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா அது நம்மளுடைய தவறு. சோ பகவான் என்ன பண்றார், வெவ்வேறு அவதாரங்களா விரிவாக்கம் அடைகிறது மட்டும் இல்லாம கிருஷ்ணரா வரும் பொழுது கூட, கிருஷ்ண லீலையிலே பார்த்தோன்னா பல சம்பவங்கள் இருக்கு, பகவான் பல விரிவாக்கங்களா விரிவாக்கம் அடைகிறது. உதாரணத்துக்கு கிருஷ்ணனுடைய ராசலீலை எடுத்துக்கலாம். நம்ம ராசலீலையில பார்த்தோம்னா ஒரு கோபியர்களும் கிருஷ்ணர் தன்னோட மட்டும்தான் நடனம் ஆடுறார் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. சோ கிருஷ்ணர் அத்தனை ரூபங்களா விரிவாக்கம் அடைகிறார். சில வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பிரம்ம விமோகன லீலையை பத்தி பார்த்திருந்தோம். பிரம்மா வந்து கிருஷ்ணனுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் திருடிட்டு கடத்திட்டு போறார். அப்ப என்ன பண்றார், கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களா விரிவாக்கம் அடைகிறார். அதன் பிறகு பிரம்மா காட்டுறார், அது நானே தான் அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் நம்ம பார்க்கிறோம், ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கப்படுது, நாரத முனி அவர் வந்து துவாரகைக்கு வருகை தரும்போது பார்க்கிறார், கிருஷ்ணர் என்ன செயல்கள் செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு பார்க்கறதுக்கு வரும்பொழுது பார்த்தா, கிருஷ்ணர் நமக்கு தெரியும் 16,108 மனைவியர்கள் கோபி அவர் வந்து ராணியர்களை வந்து திருமணம் பண்ணியிருந்தார் அப்படின்னு. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படியே கடவுள் இத்தனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. கடவுள் பண்ணலாம், நம்ம தான் பண்ண முடியாது, ஏன்னா அவர் கடவுள், அதுதான் அவர் கடவுள்ன்றதை காட்டுது. அது மட்டும் இல்லாம அவர் 16,108 பேரை திருமணம் பண்ணிட்டு ஒரு நாள் ஒருத்தன் கூட வாழல. ஒரே சமயத்துல 16,108 மனைவியர்கள் கூடயும் 16,108 மாளிகையில இருந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு. சோ அதை நாரதர் பார்க்கிறார். இது பகவான் பார்க்கலாம். இந்த ஒரு அரண்மனையிலையும் பகவான் ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிறத நாரதர் பார்க்கிறார். பின்னாடி ஒரு அரண்மனை இருக்கு, அங்கேயும் பகவான் ஒரு செயலை செய்யறதை பார்க்கிறார். இது போல 16,108 அரண்மனைகளுக்கும் நாரதர் போய் பார்க்கிறார். எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார். பகவான் வீதியில இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது 16,108 ரூபமா விரிவாக்கம் அடைகிறார். போய் செயல்களை செஞ்சுட்டு திருப்பி வெளியில வரும் பொழுது ஒரே கிருஷ்ணரா வரார். சோ பகவானுக்கு அது சாத்தியம். அதே போல் நம்ம பார்க்கிறோம், சத்யாவனுடைய திருமணம் பொழுதும் 7 காளமாடு அடக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கிருஷ்ணர் என்ன பண்றார், உடனே 7 ரூபங்களா விரிவாக்கம் அடைஞ்சு செய்யறார். சோ பகவானுக்கு அது சாத்தியம். தன்னுடைய சொந்த ரூபத்திலையும் பகவான் விரிவாக்கம் அடைகிறார், மேலும் பல ரூபங்களாகவும் விரிவாக்கம் அடைகிறார். ஏன்? ஏன்னா அவர் அனுபவிப்பாளர். அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாருன்னா அவரால் எந்த செயலை வேணாலும் செய்ய முடியும். இப்ப பௌதிக உலகத்துல நம்ம பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மளால ஒரு குறிப்பிட்ட உறவு முறையை தான் அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவி எடுத்துக்குவோம். கணவன் இருக்கார் அப்படின்னா அவருடைய ரோல் கணவனா இருக்கிறது மட்டும்தான். அவரால் ஒரு மனைவி எப்படி அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத உணர முடியாது இல்லையா? ஒரு மனைவி விளக்கலாம் எப்படின்னு, ஆனா அவரால் அதை உணர முடியாது, உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்க முடியாது. அதே போலதான் மனைவியினுடைய நிலைமையும். அவங்களால இந்த வாழ்க்கையில மனைவியா மட்டும்தான் செயல்பட முடியும், அவங்களால கணவனா செயல்பட முடியாது. ஆனா பகவான் அப்படி கிடையாது.
பகவானால கணவனாகவும் இருக்க முடியும், மனைவியாகவும் இருந்து செயல்பட முடியும், எந்த உறவு முறையில வேணாலும் இருக்கலாம். இத நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஒரு விதத்துல உணர முடியும். எப்படி அப்படின்னா, தந்தை மகன் அப்படின்ற உறவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். நம்ம எல்லாருமே சிறிய வயதுல மகனா இருந்திருப்போம் நம்ம தந்தைக்கு. ஸோ ஒரு மகனுடைய உறவு முறை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் வளர்ந்தோன்னா நமக்கு ஒரு மகன் இருக்கான் அப்படின்னா அப்போ தந்தை ஒரு மகன் கிட்ட எப்படி உறவு கொள்றாருன்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா பகவானால எல்லா உறவு முறைகளையும் புரிஞ்சுக்க முடியும். பகவானால ஒரு பக்தன் தன்னை எப்படி தன்னை வழிபடுறான்றதையும் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்தன் பகவானை எப்படி நேசிப்பான் அப்படிங்கிறதையும் பகவானால புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவா வந்தார் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ பகவானால சாத்தியம் இல்லாததே கிடையாது. அதனாலதான் பல ரூபங்களா வராது. மேலும் இதுல இன்னொரு ஆச்சரியத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் மட்டும் கிடையாது, பகவான் விருப்பப்பட்டா அவருடைய பக்தர்கள் கூட பல ரூபங்களை பெற முடியும். குறிப்பா நம்ம சாஸ்திரங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம், நாரத முனிவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவ தத்துவா, நம்மளை போல ஒரு ஜீவாத்மா. நம்மளை போலன்னா நம்மளை மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மா கிடையாது, நித்தியமா முக்தி அடைந்த ஜீவாத்மா. ஸோ அவர் ஒரு முறை கேள்விப்படுறார், கிருஷ்ணர் துவாரகையில இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நாரதர் என்ன பண்றாரு, அப்ப நானும் துவாரகையிலே இருக்கணும், எப்பொழுதுமே கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அங்கிருந்து அவரை பத்தி கேட்கணும், அவரை பார்த்துட்டே இருக்கணும், அவருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி துவாரகைக்கு போறாரு. திடீர்னு அங்க இருக்கும் பொழுது அவருக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, கிருஷ்ணர் ஸ்வர்கலோகத்திலையும் இவருக்கு இந்திரன் கிட்ட இருக்கார் அப்படின்னு. உடனே நாரத முனிவர் அங்கேயும் இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு பகவானுடைய கருணையினால அவரால் 2ஆ விரிவாக்கம் அடைய முடியுது. அவர் சொர்க்கலோகத்திலையும் இருக்கார். அங்க இருக்கும்பொழுது அவர் திருப்பி கேள்விப்படுறார், பகவான் மகார்லோகத்திலையும் இருக்கார், ஜனலோகத்திலையும் இருக்கார், யமலோகத்திலையும் யமராஜர் கூட இருக்கார், இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்காருன்னு சொல்லி. ஸோ அத்தனை ரூபங்களா நாரதரும் விரிவடைகிறார் பகவானுடைய கருணையினால். இந்த மாதிரி பல லீலைகளை பார்க்கிறோம். பல பக்தர்கள் பல சமயங்கள் பகவானுடைய கருணையால அவங்க இந்த மாதிரி விரிவாக்கம் அடைகிறாங்க. ஸோ பகவானும் அதே போல விரிவாக்கம் அடையறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா பகவான் பல ரசங்களை உணரணும்னு விருப்பப்படுறார். நிறைய ரூபங்கள்ல பகவான் வரும் பொழுது வெவ்வேறு விதமான மனோபாவத்தை வெளிப்படுத்துறார். கிருஷ்ணரா வரும் பொழுது முழுமுதற் கடவுள் அப்படின்ற அந்த மனோபாவத்தை வெளிப்படுத்துறார், காட்டுறார். ஆனா மற்றவர்களா வரும் பொழுது வெவ்வேறுபட்ட மனோபாவத்துல ஒருத்தரும் கூட வெவ்வேறுபட்ட நிலைகளை பரிமாறுறதுக்கும் உணர்றதுக்கும் பகவான் வெவ்வேறு ரூபங்கள் எடுக்கிறார் அனுபவிக்கிறதுக்காக. ஏன்னா கிருஷ்ணர் கேள்விப்படுறார், இந்த மாதிரி எல்லா பக்தர்களும் என்னுடைய திருவடியின் மீது இவ்வளவு பற்று கொண்டிருக்காங்க, என் திருவடினா அவங்களுக்கு இவ்வளவு பிரியமானதா இருக்கு, அப்படிப்பட்ட திருவடியில என்னதான் இருக்கு அப்படின்றத பகவான் உணரணும்னு நினைக்கும் பொழுது அவர் என்ன பண்றார், தன்னுடைய காலை தானே சுவைத்து பார்க்கிறார். இதுல இருந்து எப்பொழுதுமே அமிர்தம் கிடைக்குதுன்னு சொல்லி என்னுடைய பக்தர்கள் அதுலயே மூழ்கி இருக்காங்க, அப்படின்னா அதுல என்ன இருக்குன்றது நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான் மார்க்கண்டே ரிஷிக்கு இந்த காட்சியை கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஸ்ரீமத் பாகவத் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை போல பகவானால பல ரூபங்களை எடுத்து பல விஷயங்களை அவரால் அனுபவிக்க உணர்றதுக்கு பகவான் பல ரூபங்கள்ல வர்றார். ஸோ அதுல அவர் வரக்கூடிய பல ரூபங்கள்ல முதன்மையான ரூபமா சில பலராமர் இருக்கார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். அது எப்படி, ஏன், என்ன காரணங்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பிரம்ம சம்ஹிதையிலும் பிரம்மதேவர் இந்த கருத்தை சொல்றாரு. பிரம்ம சம்ஹிதை 5வது அத்தியாயம் 39வது ஸ்லோகத்துல பிரம்மதேவர் சொல்றார், ராமாதி மூர்த்தி சுகலா நியமேன திஷ்டன் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ணஸ்வயம் சமபவத் பரம புமான்யோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படிங்கிறார். ஸோ பகவானுடைய அவதாரங்களை பத்தி சொல்றார். நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து, உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் பகவான் நானாவதாரம் எக்கச்சக்க அவதாரங்கள்ல வரார், கோவிந்தன் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா அதுல முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல் வரியில ராம ஆதி மூர்த்திஷு, ராமாதி, ராமர்ல இருந்து துவங்கி அப்படின்னு சொல்றாரு. இங்க ராமர் அப்படின்னு சொல்லப்படுறது யார் அப்படின்னா பலராமர். நிறைய பேருக்கு ராமர்னா ராமச்சந்திரர் தானே, என்ன நீங்க பலராமர்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்னொரு அதிர்ச்சி தக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றோம் இல்லையா,
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதுல கிருஷ்ணான்ற பேர் வருது, ராமான்ற பேர் வருது, ஹரேன்ற பேர் வருது. சோ அதுலயும் ராமா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது பலராமர். அப்ப ராமச்சந்திரர் கிடையாதுங்களா அப்படின்னு கேட்டா, ராமச்சந்திரரையும் குறிக்குது, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா முதன்மையா அங்க சொல்லப்படுறது பலராமர். ஏன் அப்படின்னா பலராமர் கிருஷ்ணருடைய முதல் விரிவாக்கமா இருக்கிறதுனால புனித நாமத்தையும் அவருடைய பேர் தான் இருக்கு. இங்கேயும் பிரம்மதேவர் ராமாதி மூர்த்திஷு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சோ நம்ம குழம்பிட தேவையில்லை, அப்போ ராமர் நிலை வேறையா அப்படின்னு. அதனாலதான் ஜெயதேவ் கோஸ்வாமி போன வாரம் நமக்கு தசாவதார ஸ்தோத்திரம் பத்தி பார்த்திருந்தோம். சோ அதே ஜெயதேவ் கோஸ்வாமி விளக்குறார், இங்க ராமா அப்படின்ற வார்த்தையானது 3 ராமாக்களை குறிக்குதான். ஒன்னு ராமர், இன்னொன்னு பரசுராமர், இன்னொன்னு பலராமர். இவங்க மூவரையுமே ராமா அப்படின்ற வார்த்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் கோஸ்வாமி விளக்குறார். சில பிரபுபாதரும் பல இடங்கள் அதை விளக்குறார். சோ நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது அந்த ராமா அப்படின்றத பலராமராவும் கருதலாம், ராமராவும் கருதலாம். ஆனா அங்க முதன்மையா சொல்லப்படக்கூடியது பலராமர். சோ இப்போ பலராமர் கிருஷ்ணருடைய முதல் விரிவாக்கம் அப்படின்றத பார்த்தோம். அவருக்கும் கிருஷ்ணருக்கும் உண்மையிலே பார்த்தீங்கன்னு வைங்களேன், பெரிய வித்தியாசமே கிடையாது. கிருஷ்ணர் எப்படி சாக்ஷாத் பரமபுருஷ பகவானோ, பலராமரும் அதே போல சாக்ஷாத் பரமபுருஷ பகவான் தான். ஆனா அவருடைய மனோபாவம் வித்தியாசமா இருக்கு. 2 வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல விளக்கப்படுது பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும். அவரும் முழுமுதற் கடவுள் தான், இவரும் முழுமுதற் கடவுள் தான். அவரும் 64 குணாதிசயங்களை வெளிப்படுத்துறார். கிருஷ்ணர் போன வாரம் நம்ம பார்த்தோம், விஷ்ணு கூட 60 தான் வெளிப்படுத்துறாருன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பலராமரும் கிருஷ்ணரை போல முழுமையா எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவார் அப்படின்னு. சோ அதே போல அவரும் பகவான் முழுமுதற் கடவுளாவே இருந்தாலும் 2 வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் விளக்குது நமக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் திருமேனியினுடைய நிறம் ஒண்ணு. கிருஷ்ணர் கருநீல வண்ணன், பலராமர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம், இலையுதிர் காலத்துல எப்படி மேகங்கள் வெண்மையா இருக்கும் அதை போன்ற வெண்மை நிறத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் கோஸ்வாமி விளக்குறார். சோ அவர் வெள்ளை நிறம், கிருஷ்ணர் கருமை நிறம். சோ நிறத்துல வித்தியாசம், இது ஒரு வித்தியாசம். 2வது வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான், பலராமருடைய மனப்பான்மை என்ன அப்படின்னா, அந்த பரமபுருஷ பகவானுடைய சேவகன் நான். இதுதான் மிக முக்கியமான வித்தியாசம். பலராமர் தன்னை முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் கருதுறது கிடையாது. அந்த மாதிரி அவர் தன்னை வெளியில பிரகடனப்படுத்திக்கிறது கிடையாது. எப்பொழுதுமே அவர் என்ன மனப்பான்மையில இருக்கார் அப்படின்னா, நான் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன். சோ அவருடைய எல்லா செயல்களுமே, அவருடைய நம்ம லீலைகள், அவர் தோன்றிய அவதாரத்துல அவர் புரியக்கூடிய செயல்களா இருக்கட்டும், அவர் எப்பொழுதுமே அவர் செய்யக்கூடிய லீலைகளா இருக்கட்டும், எல்லா விஷயமே அவருடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், நான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும், கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். இதுதான் அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த மனப்பான்மை, மனோபாவம். சோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் பலராமர் எப்படி தோன்றினார். இன்னைக்கு நம்ம ஆரம்பத்தை சொல்லியிருந்தோம் பலராம பூர்ணிமா அப்படின்னு. கிருஷ்ணர் பிறந்த நாள நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றது உண்டு, கிருஷ்ண ஜன்மாஷ்டமின்னு சொல்றது உண்டு. ஏன்னா அஷ்டமி அன்னைக்கு பிறந்தனால ஜன்மாஷ்டமி அப்படின்னு கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் நம்ம சொல்றோம். அதே போல பலராமர் பௌர்ணமி அன்னைக்கு தோன்றியதுனால பௌர்ணமிக்கு பூர்ணிமா அப்படின்னு பேர், அதனால பலராம் பூர்ணிமா அப்படின்னு நம்ம அழைக்கிறது உண்டு. ஸோ வசுதேவர் தேவகி அவங்க 2 பேரும் திருமணமாகி வரும் பொழுது கம்சன் தேவகியினுடைய சகோதரன் பாசத்தோட அவங்கள திருமணம் முடிந்து கூட்டிட்டு வரான். வரும் பொழுது ஒரு அசரீதி, ஹே முட்டாள் கம்சனே, என்ன பண்ற நீ? பெரிய மேலதாளம், ஏகப்பட்ட குதிரை படை, யானை படை எல்லாத்தையும் கொண்டிருக்க, பல சேவகர்கள் கூட கூட்டிட்டு வந்துட்டு உன்னுடைய சகோதரி இந்த மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா வழி அனுப்புறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஆனா உனக்கு தெரியல, இதே சகோதரிக்கு பிறக்க போற 8வது குழந்தை உன்னை கொல்ல போகுது அப்படின்னு. அதை கேள்விப்பட்ட உடனே கம்சன் என்ன பண்றான், ஒரு வினாடி கூட யோசிக்கல, உடனடியா இவ்வளவு நேரமா யார் மேல ரொம்ப பாசத்தோட இருந்தானோ, ரொம்ப அக்கறையோட அன்பை காட்டிட்டு இருந்தானோ, ஒரே வினாடி தான். இப்ப இந்த படத்தை நம்ம பார்த்த மாதிரி உடனே அவர் அந்த தேவகியினுடைய தலை முடிய பிடிச்சு இழுத்து தன்னுடைய வாளால வெட்ட போயிட்டான் தலையை. ஸோ
இதை பத்தி ஏற்கனவே நம்ம சுருக்கமா பார்த்திருக்கோம். இதை பத்தி ஒரு பெரிய உபன்யாசம் கூட நம்ம இதுக்கப்புறம் கூட கொடுக்கலாம். எப்படி வந்து பௌதிகவாதி தன்னுடைய இன்பம் தடையாகுது அப்படின்னா அவன் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு. ஸோ கம்சன் அதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ கம்சன் அப்படி கொல்ல போகும் பொழுது நம்ம பார்க்கிறோம், வசுதேவர் நிறைய வாதங்கள் எடுத்து முன்வைக்கிறார். வாதங்கள்னு சொல்றதை விட நிறைய கருத்துக்கள் எடுத்து முன் வச்சு கம்சனுக்கு புரிய வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு பெண்ணை கொல்றது தவறு, குறிப்பா அதுவும் திருமணமான சமயத்துல. ரெண்டாவது, அந்த பெண்ணால உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பெண் உன்னுடைய சகோதரிக்கு பிறக்க போற 8வது குழந்தை தான் உன்னை வந்து கொல்ல போகுது. யாருக்கு தெரியும்? முதல்ல குழந்தை பிறக்க போதானே தெரியாது, அப்புறம் 8வது குழந்தைய பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி பல வாதங்கள் எடுத்து வைக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, சரி உனக்கு அந்த குழந்தை தான் பிரச்சனை அப்படின்னா இந்த தேவகிக்கு பிறக்கிற எங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தையும் நான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, நீ கொல்லணும்னு விருப்பப்படுறியா பொண்ணுக்கோ. ஸோ இந்த வாதங்களை கேட்டோம்னா கம்சனுக்கு சரி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கம்சன் அமைதியா எல்லாத்தையும் கூட்டு போய் விடுறான். விட்டோன்னா மீண்டும் நிறைய பேர் வந்து இந்த அசரீரி பத்தி பேசுறாங்க, நிறைய விஷயம் சொன்னோன்னா கம்சனால மறுபடியும் அமைதியா இருக்க முடியல. உடனே என்ன பண்றான், அவங்க 2 பேரையும் கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு அடைச்சி வச்சிடறான். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க அப்படின்ட்டு. ஸோ சிறைச்சாலையில அடைச்சி வச்சிருக்காங்க. நாள் போகுது. போனோடனே முதல் குழந்தை பிறகுது. வசுதேவர் என்ன பண்றார், அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த குழந்தையை கொண்டு வந்து கம்சன் இடத்துல கொடுக்குறார். கம்சன் இடத்துல கொடுத்தோன்னா கம்சன் பாக்குறான், ச்சே எவ்வளவு சிறந்த நபர், சொன்னதை போலவே அப்படியே வந்து உடனடியா தன்னுடைய குழந்தையை கொடுக்குறாரு அப்படின்றத பார்த்துட்டு கம்சன் சொல்றான், இந்த குழந்தைய நான் கொல்லல, இதை நீங்க எடுத்துட்டு போங்க, ஏன்னா 8வது குழந்தை தானே என்ன கொல்ல போகுது, அதனால எனக்கு இந்த குழந்தைய பத்தி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். ஸோ வசுதேவர் சரின்னு சொல்லி புறப்பட்டாலும் அவருக்கு தெரியும், முன்னாடி பார்த்தது போல கம்சன் ஒரு வினாடியில மாறக்கூடிய ஆள், என்ன வேணாலும் அவன் பண்ணுவான். அதனால வசுதேவர் ரொம்ப சந்தோஷப்படலை, என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமைதியா திரும்பி வர்றார். அந்த சமயத்துல நாரதர் கிருஷ்ணருடைய வருகை வேகமா இருக்கணும், இந்த லீலை சூடு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நாரதர் அங்க வந்து கம்சன் கிட்ட சொல்றார் இது கம்சனுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை பத்தி. கம்சன் வந்து எப்படி ஒரு காலநேமியா இருந்தான், எப்படி அப்ப விஷ்ணு அவனை கொன்னார். ஸோ இப்போ வசுதேவருக்கு பிறக்கக்கூடிய நபர்களா குழந்தையா இருக்கட்டும் எல்லாமே விஷ்ணு, எந்த குழந்தை வேணாலும் விஷ்ணுவா இருக்கலாம். விஷ்ணுக்கு உதவி பண்றதுக்காக தேவர்கள்லாம் பல குடும்பத்துல வந்து குழந்தைகளா பிறந்துட்டாங்க, நீ வந்து இந்த மாதிரி கவனம் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே கம்சன் உடனடியா திருப்பியும் அந்த குழந்தைய எடுத்துட்டு வர சொல்லி கொண்டார். பிரபுபாதர் பாகவதத்திலயோ கிருஷ்ணா புஸ்தகத்திலயோ இத வெளிப்படையா சொல்ல கிடையாது, ஆனா பக்தர்கள் இடத்துல பேசும்பொழுது பிரபுபாதர் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நாரத முனிவர் போய் இப்ப கம்சனை பார்த்து இந்த சம்பவத்தை பத்தி பேசணும் இல்லையா, அப்ப நாரதர் சொன்னாராம், 8வது குழந்தைன்னு அசரீரி சொல்லிச்சு, அது முதல்ல இருந்து 1 2 3 4 5 6 7 8 இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா பின்னாடில இருந்து ரிவர்ஸ்ல கூட இருக்கலாமே. 8ன்றது முதல்ல இருந்து 1 2 3 4 அப்படி பிறக்கிற 8வது குழந்தையாவும் இருக்கலாம், இல்ல கீழே இருந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படி இருக்கலாம், இல்ல மாத்தி கூட இருக்கலாம். ஏன்னா பிறக்க போறது விஷ்ணு, அவர் எப்படி வேணாலும் தந்திரம் பண்ண முடியும். ஏற்கனவே உனக்கு தெரியும் பலி சக்கரவர்த்தி எப்படி வந்து விஷ்ணு ஏமாத்துனா அப்படின்னு. ஸோ எப்படி வேணாலும் ஏமாத்துவான், அதனால நீ ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து கம்சன் கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் ஒரு தடவை வந்து பக்தர்கள் மத்தியில வந்து பிரபுபாதர் இதை சொன்னார். ஸோ அதனால கம்சன் உடனே கூப்பிட்டு ஒரு குழந்தையா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ முதல் குழந்தையை கொல்றான், 2வது குழந்தையை கொல்றான், 3 4 5 6. ஸோ இப்போ 7வது குழந்தை கர்ப்பத்துல இருக்கு. ஸோ அப்போ கம்சனும் காத்துட்டு இருக்கான், 7வது குழந்தை வந்துருச்சு, இந்த குழந்தைய நம்ம கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன நடந்தது. கிருஷ்ணர் தன்னுடைய ஆன்மீக மாயா சக்தியை பயன்படுத்தி தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைய என்ன பண்றார், வசுதேவனுடைய இன்னொரு மனைவியான ரோஹிணியினுடைய கர்ப்பத்துக்கு மாத்துறார். இவங்க தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு கிருஷ்ணர் மாத்துறார். எதுக்குங்க கிருஷ்ணர் மாத்தணும், ஏன், என்ன காரணம்? மீதி எந்த 6 குழந்தைகளையும் அவர் மாத்த கிடையாது, எதுக்கு இந்த 7வது குழந்தை மட்டும் அவர் மாத்திருக்கணும் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். வல்லபாச்சாரியார் ரொம்ப அற்புதமா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, 7வது குழந்தையா பலராமர் தேவகிக்கு பிறந்துட்டாருன்னு வச்சுக்குவோம்.
பலராமர். நம்ம அந்த பேருக்கான அர்த்தமே என்னன்றத பின்னாடி பார்ப்போம். பேர்லயே பலம், முழு பலம் வாய்ந்தவர் அப்படின்றது இருக்கு. இப்ப பலராமர் பிறந்துட்டார், தோன்றிட்டார் அப்படின்னா என்ன நடக்கும்? கம்சன் ஒரு குழந்தைய எடுத்து கொன்னது போல பலராமரையும் தன்னுடைய கையில் எடுப்பான். எடுத்து தன்னுடைய வாள் எடுத்து கொல்லலான்னு போவான். அவனால பலராமர் கொல்ல முடியுமா? முடியாது. மாறா என்ன நடக்கும்? பலராமர் அவனை கொன்றுவார் இல்லையா? கம்சனால பலராமர் கொல்ல முடியாது, பலராமர் கம்சனை கொன்றுவார். அதனால என்ன நடக்கும்? மொத்தமா நடக்க இருந்த இந்த கிருஷ்ணலீலை முழுவதும் ஒரே செகண்ட் அங்கேயே முடிஞ்சு போயிடும். கம்சனை கொண்டுட்டா அப்புறம் எப்படி மற்ற ஒருவர் அசுரர்களையா ஒண்ணு சேர்க்க முடியும்? எப்படி ஒருத்தங்களையா கொண்டிருக்க முடியும்? சோ அதனால கிருஷ்ணர் பலராமர் கிட்ட, பலராமா இந்த மாதிரி விட்டுருங்க, நீங்க கம்சனையும் மற்ற அசுரர்களையும் நான் ஒண்ணு சேர்த்து கொண்டுக்கிறேன், கொஞ்சம் என்னுடைய பக்தர்களோட ஒரு சில லீலைகளையும் நான் புரிய விருப்பப்படுறேன், அதனால நீங்க இவனை கொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து பலராமரை தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு கிருஷ்ணர் மாத்தினார் அப்படின்னு சொல்லி வல்லபாச்சாரியார் விளக்கம் கொடுக்கிறார். இதுதான் காரணம் அப்படின்னு. இன்னொரு சில இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம். என்ன அப்படின்னா, முன்னர் இந்த கொல்லப்பட்ட 6 குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க 6 பேரும் ஒரு அசுரர்கள் அப்படின்னு. அந்த கதைக்குள்ள நம்ம இன்னைக்கு போல அது இன்னொரு சமயத்துல பார்க்கலாம். ஏன்னா அப்படி பார்த்தோம்னா 1 மணி நேரம் நமக்கு பத்தாது. ஸோ அந்த 6 அசுரர்கள் அவங்க பிறப்பாங்க. அவங்கள வந்து காலநேமி முன்னாடி நம்ம பார்த்தோம், கம்சன் முற்பிறவியில இருந்தான். ஸோ அவனுடைய குழந்தைகளான அந்த 6 பேரையும் கொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் இருந்தது. ஸோ அந்த சாபத்தினால அவங்க பிறந்தாங்க, அவர்களை வந்து கம்சன் கொன்னான். ஸோ இப்போ அப்படிப்பட்ட நபர்கள் பிறந்த அதே கர்ப்பத்துக்குள்ள கிருஷ்ணர் தோன்றினார் அப்படின்னா, அதுக்கு கிருஷ்ணர் தோன்றதுக்கு முன்னாடி அந்த இடம் அசுத்தமானதா இருக்கு. ஏன்னா அதை போன்ற நபர்கள் அந்த கர்ப்பத்துல இருந்தாங்க. ஸோ இப்ப கிருஷ்ணர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்ம ஹிருதயத்துல கூட கிருஷ்ணர் வரணும் அப்படின்னா ஹிருதயத்துல இருக்க அழுக்கு எப்பவும் சுத்தமா நீங்குதோ அப்பதான் கிருஷ்ணர் அங்க வருவார் அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கேயும் நடந்தது. பலராமர் தோன்றி அந்த இடத்த சுத்தம் செய்துட்டு அவர் அங்கிருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாற்றப்படுறார். ஸோ அதைத்தான் வந்து வல்லபாச்சாரியார் விளக்குறார். பகவான் ஏன் வந்து பலராமர் 7வது குழந்தையா தேவகியினுடைய கர்ப்பத்துல இருந்து ரோஹிணியுடைய கர்ப்பத்துக்கு மாறினார் அப்படின்னு. ஸோ அதன் பிறகு கிருஷ்ணரும் பிறக்கிறார். நமக்கு தெரியும், 1 வருடம் 7 நாள் கழித்து கிருஷ்ணர் வசுதேவர் தேவகிக்கு குழந்தையா பிறக்கிறார். ஸோ அந்த சமயத்துல கம்சன் வந்தானா, என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்றது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், கிருஷ்ணருடைய அவதாரம் அப்போ. ஸோ கிருஷ்ணரும் தோன்றிட்டார். இப்ப பலராமரும் அங்க இருக்கார். கிருஷ்ணர் இங்க இருந்து பலராமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாற்றப்படுறார். ஸோ இந்த லீலைகள்லாம் இப்ப நான் சொன்னது போல அடுத்த வாரம் நம்ம எப்படி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப கிருஷ்ணர் அங்க பலராமர் கூட ஒன்று சேர்ந்த உடனே அப்பம் அங்க கர்கமுனி வரார். கர்கமுனிவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடும்பத்திற்கு வந்து அவர் தான் வந்து குலகுரு. ஸோ அவரை வந்து வசுதேவர் அனுப்புறார் நந்த மகாராஜர் வீட்டுக்கு. அனுப்பிச்சு இந்த மாதிரி அங்க குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்க பேர் சூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க கர்கமுனிவர் வந்துட்டு அவங்களுடைய ஜாதகம் எல்லாத்தையும் கணிக்கிறார். கணிச்சு பார்த்துட்டு அப்பம் சொல்றார் பலராமரை பத்தி, இந்த பையனுக்கு பலராமா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அவர் 3 பேர்கள் கொடுக்கிறார். அவர் ஒண்ணு பலராம், பலம், குறிப்பா சொல்லணும்னா பலதேவ அப்படின்னு சொல்றாரு அங்க. ஏன்னா இவர் வந்து முழுமையான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவனா இருக்கான் அப்படின்னு. இன்னொன்னு ராமா. ஏன் ராமன்ற பேரை கொடுக்கிறார் அப்படின்னா, பலராமர் வந்து ஆன்மீக ஆனந்தத்தை எல்லாருக்கும் வழங்கக்கூடியவர், அதனால அவருக்கு அந்த ராமா அப்படின்ற பேரும் இருக்கு. 3வது அவருக்கு சங்கர்ஷணா அப்படின்ற பேரும் கொடுக்கிறார். சங்கர்ஷண அப்படின்னா ஆகர்ஷண, இழுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பக்தர்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் பத்தின அறிவுரைகளை கொடுத்து கிருஷ்ணர் பக்கம் அவர் ஆகர்ஷணம் பண்றாராம். கிருஷ்ணர் பக்கம் அவர் பக்தர்களை இழுத்து கொண்டு போய் கிருஷ்ணர் கிட்ட வந்து அவங்கள ஒப்படைக்கிறாராம். ஸோ அதனால அவருக்கு சங்கர்ஷணன்னு ஒரு பேரு அப்படின்னு சொல்லி இந்த 3 அர்த்தங்கள் கொடுக்கப்படுது. சங்கர்ஷனுக்கு இன்னொரு விளக்கமும் இருக்கு. யது குலத்தையும் மீண்டும் வசுதேவனுடைய குடும்பத்தையும் நந்த மகாராஜர் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்தினார் அப்படின்ற காரணத்துக்காகவும் அவருக்கு சங்கர்ஷணன்ற பேர் உண்டு அப்படின்றதும் இன்னொரு விளக்கம். ஸோ பலராமர்
இந்த 3 பேர்கள் கர்க்கமுனி கொடுக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லாம தினசரி பாக்குறாங்க இந்த குழந்தைகளை. கிருஷ்ணரா இருக்கட்டும், பலராமரா இருக்கட்டும், 2 பேரும் சாதாரண குழந்தைகளை போல இல்லாம எப்பொழுதுமே அதீத சக்தியை வெளிப்படுத்துறது. சில சமயங்கள்ல சாதாரண குழந்தைகள் போல அவங்க அப்படியே விளையாண்டுட்டு இருப்பாங்க. பாகவதத்துல இருந்து நம்ம பாக்குறோம், கிருஷ்ணரும் பலராமரும் எப்ப தவழ ஆரம்பிச்சாங்களோ அவங்க தவழ்ந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு அவங்களுடைய அம்மா அடையாளம் தெரியாது. அதாவது பாகவதம் விளக்குது, கிருஷ்ணரும் பலராமரும் தவழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நிறைய கோபியர்கள் அந்த வழியா நடந்து போவாங்க. ஸோ கோபியர்கள் நடக்கும் பொழுது அவங்களுடைய கொலுசு சத்தத்தை கேட்டு இவங்க தன்னுடைய அம்மா தான் அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணரும் பலராமரும் பின்தொடர்ந்து அப்படியே தவழ்ந்து அவங்க பின்னாடி ரொம்ப தூரம் போயிட்டே இருப்பாங்களாம். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோபியர்கள் திரும்பி அவங்க பார்த்துட்டு பேச ஆரம்பிப்பாங்களாம். ஹே பாரு, இந்த கிருஷ்ணனையும் பலராமரையும் எவ்வளவு அழகா தவழ்ந்து வராங்க அப்படின்னு. அவங்களுடைய குரலை கேட்ட உடனே பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தெரிஞ்சிடும், ஐயோ இது நம்ம அம்மா கிடையாது, இது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வேகமா திரும்ப ஓடி வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பாலிய லீலைகளை வந்து கிருஷ்ணரும் பலராமரும் வெண்ணையை திருடுறதா இருக்கட்டும், குரங்குகளோட சேர்ந்து இந்த மாதிரி நிறைய லீலைகளை வந்து சாதாரண குழந்தைகளை போல அவங்க பண்ணிட்டே இருந்தாலுமே கூட எப்பொழுதுமே அவங்க வந்து பரமபுருஷ பகவானுடைய அம்சம் அப்படின்றத வந்து பலராமரும் வெளிப்படுத்திட்டே இருக்கார். பல பல லீலைகள்ல பார்க்கணும். மேலும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், அவர் வந்து கிருஷ்ணருக்கு சேவை புரியணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய மனப்பான்மையா, பலராமருடைய மனப்பான்மையா இருக்கு அப்படின்றத பத்தி பார்த்தோம். ஸோ எப்பெல்லாம் கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதோ, கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு ஆபத்து வருதோ, அப்போ நம்ம பார்க்கலாம் பலராமரும் முன் வந்து சண்டையிடுறதா இருக்கட்டும், அவங்களை காப்பாத்துறதா இருக்கட்டும். ஸ்ரீமத் பாகவதத்திலேயோ இல்ல கிருஷ்ண புஸ்தகத்திலேயோ விளக்கப்பட்டிருக்கு சில வதங்கள் பலராமர் செய்தது. பிரலம்பாசுரா அப்படின்ற அந்த அசுரன் பார்த்தீங்க அப்படின்னா இடைச்சிறுவர்கள் போலவே, இப்ப நம்ம பார்த்தோம் கிருஷ்ணர் வந்து தன்னுடைய நண்பர்களோட சும்மா சாதாரண குழந்தைகளை போல விளையாண்டுட்டு இருப்பார் அப்படின்னு. ஸோ ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, கிருஷ்ணரும் பலராமரும் 2 அணியினரா பிரிஞ்சு அவங்க வந்து விளையாடுறாங்க. அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டுல எந்த அணி தோத்துருதோ அந்த அணி ஜெயிச்ச அணியை வந்து தன்னுடைய முதுகுல சுமந்துட்டு போகணும் அப்படின்றது அவங்களுடைய, அவங்க வந்து இதுதான் தோத்தவங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ விளையாடுறாங்க, விளையாட்டுல கிருஷ்ணனுடைய அணி தோத்துடுது. அப்ப என்ன உடனே முடிவு பண்றாங்க, ஸோ கிருஷ்ணருடைய அணியில இருக்கக்கூடிய ஒருத்தங்களும் பலராமருடைய அணியில இருக்கிற ஒருத்தங்களையும் தன்னுடைய முதுகுல சுமந்து தூக்கிட்டு ஓடணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி விளையாடுறாங்க விளையாட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணருடைய அணியில இருக்கக்கூடிய ஒரு கோபரா இந்த பிரலம்பாசுரன் தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு, இதுதான் சரியான நேரம், நம்ம பலராமரை கொன்றணும், பலராமரை கொண்டுட்டோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணர் சக்தியே இல்லாம போயிடுவாரு, அதனால பலராமரை நம்ம கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபர் போல தன்னுடைய உடலை மாத்திக்கிட்டு, உருவத்தை மாத்திக்கிட்டு பலராமர் தூக்கிட்டு வேகமா ஓடி போறான். பலராமர் கொஞ்ச நேரத்திலே புரிஞ்சுக்கிறார், இது வேற ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இவன் கூட்டிட்டு போறான் அப்படின்ட்டு. அவருடைய பேருக்கு ஏற்றார் போலவே என்ன பண்றார், தன்னுடைய பலத்தை ஜாஸ்தி பண்றார். கொஞ்சமா வேகமா ஓடிட்டே இருந்த அந்த அசுரனால கொஞ்ச நேரத்துல நடக்க கூட முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு பலராமரனுடைய கனம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுது, ஒரு சமயத்துல ரொம்ப வலி பொறுக்க முடியாம தன்னுடைய உண்மையான ரூபத்தை வெளிக்காட்டணும்னு பலராமருக்கும் அந்த அசுரனுக்கும் இடையே பெரிய ஒரு சண்டை நடக்குது. ஸோ பலராமர் ஒரே குத்துதான் தலையில அந்த அசுரனை கொண்டு. இது போல பல அசுரர்கள் நம்ம பார்க்கிறோம். த்விவிதா அப்படின்ற இந்த குரங்கு வடிவில் இருக்கக்கூடிய அசுரனை வந்து பலராமர் கொண்டதை நம்ம பார்க்கிறோம். தாளவனத்துல போய் தேனுகாசுரன் கழுதை வடிவத்தில் இருந்த அசுரனையும் பலராமர் ஒரே சுத்து தான் தூக்கி பனைமரத்து மேல வீசி கொள்றார். இந்த மாதிரி பலராமர் பல லீலைகளை கிருஷ்ணரோட சேர்ந்து புரியறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு சில இடத்துல பலராமர் சில விஷயங்களை கிருஷ்ணர் தவிர்த்துட்டு, அதாவது நம்ம பார்த்தோம் பலராமருடைய செயல்கள் எல்லாமே தான் கிருஷ்ணருடைய சேவகன், கிருஷ்ணருடைய சேவைக்காக தான் பண்றார் அப்படின்னு. ஆனா சில லீலைகளை பார்க்கும் பொழுது அவர் வந்து தான் அனுபவிப்பாளர்ன்றதை காட்டுற மாதிரி இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது நிறைய பக்தர்களுக்கு குழப்பம் வரும். குறிப்பா இந்த பலராமர் வாருணி குடிக்கிறதா இருக்கட்டும், எப்படிங்க பலராமர் எப்படி அந்த ஒரு போதை பொருளை அவர் குடிக்கலாம்? பலராமருக்கும் எப்படி கிருஷ்ணருக்கு வந்து கோபியர்கள் இருக்காங்களோ அதே போல பலராமருக்கும் கோபியர்கள் உண்டு.
பலராமருக்கு கோபியர்கள் இருக்காங்கன்றது மட்டும் இல்லாம பலராமர் தன்னுடைய கோபியர்களோட சேர்ந்து ராச நடனம் ஆடுறதும் உண்டு. சோ இப்ப இதே எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அவர் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்னா அவர் எப்படி ராச நடனம் ஆடலாம், அவர் எப்படி தனியா அனுபவிக்கலாம், அவர் எப்படி இந்த மாதிரி வாருணி பருகி போதையில இருக்கலாம், எப்படிங்க அப்படின்ற நிறைய வெளிமக்கள் இந்த கேள்வி நிறைய பேர் கேட்கறது உண்டு. ஒரு தடவை கோகுல் ஒரு உபன்யாசத்துல சொன்னார், சேலத்துல சில கிறிஸ்துவ இயக்கத்தை சேர்ந்தவங்க பேம்ப்ளெட் அடிச்சவங்க பெருசா விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதாவது ஹிந்து கலாச்சாரம் தவறானது, வழிபாடு தவறானது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விதத்துல அதுல ஒரு கருத்து ஒரு போதை பொருள் குடிக்கக்கூடிய நபரை நீங்க எப்படி கடவுளா வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமரை வழிபடுறதை பத்தி அவங்க பெரிய கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. சோ இப்ப எப்படிங்க பலராமர் இதை பண்றாரு? பலராமர் சேவகனாதான் தன்னை அடையாளப்படுத்திக்கணும். எதுக்கு அவர் இந்த மாதிரி போதை பொருள் பருகிறார், இல்ல எதுக்கு அவர் ராச நடனம் ஆடுறார் அப்படின்னா பலராமரே அதுக்கான பதிலையும் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் இந்த மாதிரி இருக்கிறத பாக்குறதுக்கு கிருஷ்ணருக்கு சந்தோஷமா இருக்கும். பலராமர் இந்த மாதிரியான லீலைகளை புரியறத பாக்குறதுக்கு கிருஷ்ணருக்கு திருப்தி அளிக்குதான். சோ கிருஷ்ணருக்கு இது திருப்தி அளிக்குங்கிற காரணத்துக்காக பலராமர் அந்த மாதிரி செய்யறார். மேலும் நம்ம முன்னாடியே பார்த்தது போல அவர் சாட்சாத் பகவான். இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, எப்படிங்க பகவான் அந்த போதை பானத்தை குடிக்கலாம் அப்படின்னு. அந்த போதை இருக்கக்கூடிய பானத்தை படைச்சதே யாரு? அந்த பகவான் தான். சோ அப்படி இருக்கும்போது அந்த பானத்தை அவர் குடிக்கிறத தவறும் கிடையாது. அந்த பானத்தை குடிச்சிட்டு போதை அவருக்கு ஏறாம இருக்கிறது போல செய்யக்கூடியதும் அவருக்கு சாத்தியம் தான் இல்லையா? சோ அதனால நம்ம அவரை கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்ம தான் முட்டாள். சோ பலராமர் வெளிப்புறத்துல சில லீலைகளை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அவர் அனுபவிப்பாளர் போல தோன்றினாலுமே கூட ஏன் அவர் அப்படிப்பட்ட செயலை செய்யறாருன்னா கிருஷ்ணருக்கு அது சந்தோஷம் கொடுக்குங்கிறதுக்காக. கிருஷ்ணருக்கு சந்தோஷம் கொடுக்காதுன்னு தெரிஞ்சா அவர் எதை வேணாலும் கைவிடுறதுக்கு தயாரா இருக்காரு. குறிப்பா அர்ஜுனர் சுபத்ரைய திருமணம் பண்ண லீலை எடுத்துக்கலாம். பலராமருக்கு சுபத்ரா துரியோதனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பம். ஆனா கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பம். அர்ஜுனனுக்கும் சுபத்ரையின் மீது விருப்பம், சுபத்ரைக்கும் அர்ஜுனன் மீது விருப்பம். சோ கிருஷ்ணர் பாக்குறாரு, உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா பலராமரை போய் எப்படி நம்ம சமாதானப்படுத்துறது? சாத்தியமே கிடையாது. அர்ஜுனா பேசாம நீ கடத்திட்டு ஓடிடு அப்படின்னு. சோ சுபத்ரைய அர்ஜுனர் கடத்திட்டு ஓடிட்டான் அப்படின்றது கேள்விப்படணும். பலராமருக்கு கடும் கோபம் பலராமருக்கு. சோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணர் அங்க வர அண்ணா, பலராமருக்கு ஒரு பேர் தாவூஜி அப்படின்னா மூத்த சகோதரன், அண்ணன் அப்படின்னு அர்த்தம். சோ கிருஷ்ணருக்கு மூத்த சகோதரனா அவர் தோன்றினார் இல்லையா? சோ அவர் சொல்றார், அண்ணா இந்த மாதிரி என்னுடைய விருப்பம்னா அது, நான் தான் அர்ஜுனனை நீ உன்னோட வீரத்தை காட்டி இந்த மாதிரி கடத்திட்டு போன்னு சொன்னேன். ஏன்னா சத்திரியனுக்கான அழகே என்னது, இதை போல சத்திரியர்கள் நிறைய திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ணை கடத்திட்டு போறதுதான் இருக்கும். நம்ம கிருஷ்ணர் கூட பாக்குறோம் ருக்மிணிய எப்படி திருமணம் பண்ணார் அப்படின்னு. சோ அதனால ஆனா இது என்னுடைய விருப்பம் தான், அதனாலதான் அப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஓ உன்னுடைய விருப்பம் தானா, அப்ப சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் சமாதானம் ஆயிட்டு. சோ கிருஷ்ணருக்கு அது பிடிக்கும், கிருஷ்ணருக்கு அது திருப்தி தரும் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா பலராமர் உடனடியா எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்தார். நிறைய மக்கள் கேட்பாங்க, பலராமர் ஆரம்பத்துல இருந்தே கௌரவர்கள் பக்கம் பிரியமா தானங்க இருந்தாரு, துரியோதனனுக்கு எப்பவுமே சாதகமா இருந்தாரு. ஏன் இப்போ நம்ம பார்த்தோம் சுபத்திரையை கூட துரியோதனனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்லி. ஆனா எப்பம் அந்த துரியோதனனுடைய படையோ கிருஷ்ணருக்கு அவமரியாதை செலுத்துறாங்களோ அப்பம் பலராமருடைய கோபத்தை காட்டுறதுக்கும் தயங்க கிடையாது. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்தே அதையும் பார்க்கிறோம். கிருஷ்ணனுடைய மகன் சாம்பாவனுடைய திருமணம் பத்தி. சாம்பாக்கு துரியோதனனுடைய மகளான லக்ஷ்மணா அவளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாக்கு விருப்பம். அந்த லக்ஷ்மணாக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சாம்பாக்கு தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம். ஆனா துரியோதனனுக்கு நிச்சயமா கொடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது, லக்ஷ்மணாவுக்குமே விருப்பம் இல்லை சாம்பாவை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு. சோ லக்ஷ்மணா பாக்குறாரு, சாம்பா பாக்குறாரு இந்த மாதிரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரி எப்பவுமே சத்திரியர்கள் என்ன முறையை கையாளுவாங்களோ அதையே நம்மளும் கையாண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணாவுக்கு சுயம்பரம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க சமயத்துல சாம்பா போய் லக்ஷ்மணாவை கடத்திட்டு போயிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா துரியோதனா இருக்கட்டும் மற்ற கௌரவர்களா இருக்கட்டும் ரொம்ப கோபம் கொள்றாங்க.
யாரு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த யாதவர்கள்? எல்லாருமே நாங்க தான் இந்த மொத்த உலகத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராஜா, எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறு மன்னர்கள் அவங்க. ஆனா என்ன பண்றேன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த சாம்பாவை உடனடியா வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் கட்டளை இடுறான். உடனே பெரிய லீலை அதுக்கு பின்னாடி இருக்கு. உடனே நிறைய பேர் போறாங்க, சாம்பாவோட பெரிய சண்டை நடக்குது. சாம்பா தனி ஆளா இருந்தாலுமே கூட அவங்களால வந்து சாம்பாவை கட்டுப்படுத்த முடியல. உடனே என்ன பண்றாங்க, சாம்பா வந்த ரதத்துல இருக்கக்கூடிய குதிரைகள் மீது அம்பு எய்தி குதிரைகளை கொள்றாங்க. ரதத்தை ஓட்டிட்டு வந்த அந்த தேரோட்டியை கொள்றாங்க. சாம்பா ரதமும் இல்லாம தேரோட்டியும் இல்லாம எதுவுமே இல்லாம அவங்க நிற்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை வந்து கைது செய்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ இந்த விஷயத்த நாரதர் போயிட்டு யாதவர்கள் மத்தியில போய் சொல்றாரு. இந்த மாதிரி உக்ரசேனா கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. இதை கேள்விப்பட்டோன்னா யாதவர்கள் எல்லாருக்குமே சமகோபம், கடுங்கோபம் கொள்றாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கௌரவர்கள்? யாரை கைது பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணனுடைய மகன். கிருஷ்ணருக்காக அவங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருப்பாங்க யாதவர்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு. நமக்கு தெரியும், இந்திரபிரஸ்தத்துக்கே போயிட்டு இந்திரனுடைய மாளிகையவே வந்து அங்கிருந்து தூக்கிட்டு வந்தாங்க கிருஷ்ணருக்காக. சோ அவங்களுக்கு துரியோதனுடைய படையோ ஏமாத்தம். உடனே முழு படையை திரட்டி துரியோதனனை எதிர்த்து சண்டை போடுறதாக கிளம்புறாங்க. அப்போ உடனே பலராமர் வர வந்துட்டு, சரி துரியோதனன் தானே, நான் போய் பேசிக்கிறேன், நான் போயிட்டு இதை சமாதானப்படுத்தி பேசிக்கிறேன், போர் சண்டையெல்லாம் வேணாம், ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் சொந்தம் தானே, ஏன் நம்ம தேவையில்லாம சண்டை போட்டுட்டு, அதனால வந்து சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் இவங்களை சமாதானப்படுத்திட்டு துரியோதனனை பார்க்கறதுக்காக போறார். பலராமர் அங்க வந்துட்டார் அப்படிங்கிறத வந்து புத்தவர் போய் சொல்லணும்னு பலராமர் உள்ள அனுமதிக்கிறாங்க. பலராமர் துரியோதனன் அவங்க மக்கள் இருக்கக்கூடிய சபைக்குள்ள போறார். வந்த உடனே பெரிய வழிபாடு நடக்குது பலராமருக்கு. அவர் திருவடிகளுக்கு அபிஷேகம் பண்றாங்க, ஆரத்தி பண்றாங்க, பெரிய அளவு அவர் உபசரிக்கிறாங்க. உபசரிச்சோன்னா பலராமர் சொல்றார், நான் வந்திருக்கிறது உக்ரசேனருடைய சார்பில் வந்திருக்கேன், அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். நீங்க யாரை கைது பண்ணிருக்கீங்கன்னு தெரியாம சாம்பாவை கைது பண்ணிருக்கீங்க. இதனுடைய விளைவா நீங்க பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, உடனடியா அவரை விடுவிச்சிடுங்க, இல்லைன்னா பின் விளைவுகள் நீங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி பலராமர் ரொம்ப பொறுமையா சொல்றார். ஏன்னா துரியோதனன் சொன்னா கேட்பான் அப்படின்னு. ஆனா அங்க துரியோதனன் பக்தன் இல்ல, பகவானுக்கும் பக்தர்களை பத்தியும் அவனுக்கு அக்கறை இல்லை அப்படின்றனால அங்க தன்னுடைய கர்வத்தை வெளிக்காட்டுறான். இந்த யாதவர்கள்லாம் யாரு நினைச்சிட்டு இருக்காங்க, காலுக்கு அடியில செருப்பா இருக்க வேண்டியவங்க தலைக்கு மேல ஏறி நிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல அவதூறான வார்த்தைகளை, ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய விதத்துல பலராமரை நோக்கி பல வார்த்தைகளை பேசிட்டு பலராமரை பத்தி கேளிக்கையா சிரிச்சுட்டு எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. பலராமர், நான் அமைதியா பேச வந்தேன், நீங்க யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழு கோபத்தை வெளிப்படுத்துறார். என்ன பண்றார், ஆரம்பத்திலே பார்த்தோம் நம்ம, பலராமர் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர்ல இருந்து நிறத்துல வேறுபட்டவர். கிருஷ்ணர் கருண் நீளத்துல இருக்கார், இவர் வெள்ளை நிறத்துல இருக்கார். அதே போல கிருஷ்ணர் கையில வெறும் புல்லாங்குழல் தான், ஆனா பலராமர் கையில பார்த்தோம் அப்படின்னா கலப்பையும் கதையும் இருக்கு. அத பலராமர் சும்மா பயன்படுத்தாம இருக்கிறதுக்காக வச்சு கிடையாது, எப்பெல்லாம் தேவையோ பயன்படுத்துறார். ஒரு சமயத்துல யமுனையவே இழுக்கிறதுக்காக பயன்படுத்தினார். அதே போல இங்க இன்னொரு லீலைக்காக பயன்படுத்துறார். என்ன பண்றார், இந்த ஒரு ஹஸ்தினாபுரம் என்னமோ மிகப்பெரிய ராஜாங்கம், நீங்களாம் மிகப்பெரிய ராஜா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா கிருஷ்ணர் முன்னாடி நீங்க ஏமாத்துறோம். நீங்க யாரை வேணாலும் அவமதிங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, கிருஷ்ணரை நீங்க அவமதிச்சிருக்கீங்க. ஏன்னா கிருஷ்ணரை பத்தி அவங்க நிறைய அவதூறா பேசியிருப்பாங்க. சோ கிருஷ்ணரை நீங்க அவமதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் என்ன பண்றார், தன்னுடைய கலப்பைய ரொம்ப பெருசா அதனுடைய அளவை ஆக்கி மொத்த ஹஸ்தினாபுரத்தையும் அப்படியே கலப்பையில என்ன பண்ணுவோம், கொத்துவோம். மொத்த ஹஸ்தினாபுரத்தையும் சுத்தி அவர் கலப்பையால கொத்தி அந்த ஹஸ்தினாபுரம் நகரத்தையே அவர் கங்கை பக்கம் இழுத்துட்டு போறார். சொல்றார், இந்த மொத்த ஹஸ்தினாபுரத்தையும் நீ அழிச்சிடு, உள்ள இருக்க சாம்பாவை மட்டும் தவிர நீ எல்லாத்தையும் கொன்னுடு அப்படின்னு. சோ இதை கேள்விப்பட்டோன்னா உள்ள இருந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் நடந்து எல்லாம் துரியோதனன் அரசபையில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஆலோசனை பண்ணி அவசர அவசரமா மீண்டும் ஓடி வந்து, தெரியாம பேசிட்டோம்,
நீங்க யாருன்னு தெரியாம மறந்து பேசிட்டு எங்களை மன்னிச்சிருங்க, இந்தாங்க சாம்பாவை உடனே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே சாம்பாவை கொடுத்தாங்க. சோ கிருஷ்ணருக்கு ஒண்ணு அப்படின்னா பலராமர் அவர் பல சமயங்கள்ல பாசமா பார்த்த துரியோதனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், கிருஷ்ணருக்கு ஒண்ணு அப்படின்னா அவர் விட்டு கொடுக்க எதுக்குமே தயாரா இருக்க கிடையாது. சோ எப்பொழுதுமே அவர் நம்ம பார்க்கலாம் எல்லா லீலைகள்லையும் அவருடைய ஒரே நோக்கம், நான் கிருஷ்ணருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவருக்கு சேவை பண்ணணும், அவருடைய லீலைகளுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான். அதனாலதான் கிருஷ்ணர் பலராமர் ரெண்டு பேரும் இந்த பௌதிக உலகத்துல அவங்க அவதரிச்ச ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் முழுமையா பலராமர் கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளையும் பங்கு கொண்டிருந்தார். ஒரே ஒரு லீலையை தவிர குருக்ஷேத்திர போர், இந்த குருக்ஷேத்திர போர்ல மட்டும் பலராமர் தன்னுடைய பங்கு கொடுக்கல. அதுலயும் பங்கு பண்ணார். எப்படி அப்படின்னா இந்த போர்ல கடந்துக்காம இருக்கிறது மூலியமா. சோ அவர் பார்த்தார் பாண்டவர்களை பாதுகாக்கிறதுக்கு கிருஷ்ணனுடைய சக்தி போதும், நான் அதுல இருந்து விடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புனித யாத்திரைகள் அவர் போறார். சோ எப்பொழுதுமே பலராமருடைய நோக்கம் கிருஷ்ண லீலையிலேயாவும் இருக்கட்டும், இல்ல பலராமர் இந்த பௌதிக உலகத்தை தோன்றாம ஏன்னா பலராமர் அப்படின்றவர் பௌதிக உலகத்துல தோன்றும் பொழுது மட்டும் இருக்கக்கூடிய அவதாரம் கிடையாது, எப்பொழுதுமே நித்தியமா இருக்கக்கூடியவர். சாஸ்திரங்கள்ல விளக்கப்பட்டிருக்கு பலராமர் 5 ரூபங்கள்ல, குறிப்பா இந்த 5 விரிவாக்கங்களா எப்பொழுதுமே பகவானுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காராம், அவருடைய சேவையில இருக்காராம். என்ன அந்த 5 விரிவாக்கங்கள் அப்படின்னா, ஒன்று சங்கர்ஷ்ணரா பலராமர் விரிவாக்கம் அடைகிறார். நம்ம பார்த்தோம் கிருஷ்ணர்ல இருந்து முதல் விரிவாக்கம் பலராமர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பலராமர் என்ன பண்றார் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்மீக உலகங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறார், பௌதிக உலகங்கள் முழுவதும் படைக்கிறதுக்கு உதவி பண்றார். சோ இந்த இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சச்சித் ஆனந்த ரூபம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய தடவை. சத் அப்படின்னா என்னது? நித்தியமா இருக்கிறது சத். சித் அப்படின்னா அறிவு, ஆனந்த அப்படின்னா ஆனந்தம். இந்த 3 சக்தியும் குணாதிசயமும் முழுமையா பெற்றவர் கிருஷ்ணர். சோ பலராமர் என்ன பண்றாருன்னா, இந்த சத் அப்படிங்கிற அந்த சக்தியினுடைய வெளிப்பாடா இருக்கார். சோ எல்லாத்தையும் நித்தியமா இயங்குறதுக்கான உதவிய சேவைய பகவானுக்கு புரிகிறார். சோ அவர் என்ன பண்றார், கிருஷ்ணருடைய முதல் விரிவாக்கமா பலராமர் இருக்கார். பலராமர்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துர்வியூகம், ஆதி சத்துர்வியூகம் அப்படின்ற விரிவாக்கம் வருது. அதுல இருந்துதான் நாராயணர் வரார். அதுல இருந்து த்விதீய சதுர்வியூகம் வருது. அதுல இருந்து ஒரு விஷ்ணுவா வராங்க, முழு படைப்பு நடக்குது. சோ பலராமர்ல இருந்துதான் எல்லாமே ஆரம்பம். மொத்த பௌதிக உலக படைப்புக்கும் மூலம் யார் அப்படின்னா பலராமர் தான். சோ அதுல ஆரம்பத்துல அவர் சங்கர்ஷ்ணரா விரிவாக்கம் அடைகிறார். அதற்கப்புறம் மகாவிஷ்ணுவா விரிவாக்கம் அடைகிறார். கார்போதகசாயி விஷ்ணுவா இருக்கார், க்ஷீரோதகசாயி விஷ்ணுவா இருக்கார். 5வதா சேஷ பகவானுடைய படுக்கை. நம்ம பார்த்திருப்போம் எப்பவுமே விஷ்ணு அவர் படுத்திருக்கிறது வந்து பாம்பு படுக்கையில படுத்திருப்பார். சோ அந்த சேஷாவும் பலராமர் இருக்கார். சோ இந்த 5 விரிவாக்கங்களா இருந்து எப்பொழுதுமே பலராமர் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு இருக்கார். சோ அதே சேஷாவா அவர் இருந்து இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கிட்டும் இருக்கார். சோ ஒரு ஜீவாத்மா, தகுதி வாய்ந்த ஜீவாத்மாவுக்கு சக்தி அழித்து அவர் சேஷாவா இருந்து இந்த மொத்த பௌதிக படைப்பு 14 லோகங்களையும் தாங்கிட்டு இருக்கக்கூடியவராகவும் இருந்து பகவானுக்கு எப்பொழுதுமே சேவை பண்ணிட்டு இருக்கார். எல்லா ரசங்கள்லயும் சேவை பண்றாரு. இதுக்கு முன்னாடி பல வாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம், கிருஷ்ணர் இடத்துல ஒரு பக்தனானவன் 5 விதமான ரசங்கள்ல உறவு கொள்ள முடியும். சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம் அப்படின்னு 5 ரசங்கள் கிருஷ்ணர் கிட்ட நம்ம வந்து சேவை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திருந்தோம். பலராமர் இந்த 5 ரசங்கள்லயுமே கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுறாரு. சோ நமக்கு காட்டுறாரு எப்பொழுதுமே எப்படிலாம் நம்ம பகவானுடைய சேவையில் ஈடுபடலாம், எப்பொழுதுமே எப்படி சேவகனா இருக்கிறதுன்றதை அவர் காட்டிட்டே இருக்காரு நமக்கு. சாந்த ரசத்துல கிருஷ்ணனுடைய ஆடையா, அவருடைய கிரீடமா, கிருஷ்ணனுடைய ஆபரணங்களா, கிருஷ்ணர் லீலை புரியக்கூடிய தாமமா, நீர், மரம், இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய லீலைக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே பலராமர் இருக்கார். ஸோ இது எல்லாமே பலராமருடைய விரிவாக்கம் தான். கிருஷ்ணர் உட்காரணும்னு நினைச்சாருன்னா அதற்கு ஒரு நாற்காலியா பலராமர் விரிவாக்கம் அடைகிறார். கிருஷ்ணர் நடக்கணும்னு நினைச்சார் அப்படின்னா கிருஷ்ணருடைய பாதுகையா
பலராமர் விரிவாக்கம் அடைகிறார். கிருஷ்ணர் படுக்கணும்னு நினைச்சார் அப்படின்னா பாம்பாவோ பாயா கூட பலராமர் விரிவாக்கம் அடைகிறார். சோ என்ன கிருஷ்ணருக்கு வேணும்னு நினைச்சாலும் உடனடியா அத சாந்தரசத்துல இருந்து பலராமர் செய்ய தயாரா இருக்கார். சோ முதல்ல சாந்த ரசம் பார்த்தோம். ரெண்டாவது தாசிய ரசம். சோ அதையும் கிருஷ்ணர் கிட்ட பலராமர் எப்பொழுதுமே வெளிப்படுத்துறார். எப்பெல்லாம் கிருஷ்ணர் தன்னுடைய லீலைகளை முடிச்சுட்டு ரொம்ப அயர்ந்து போய் படுத்திருக்காரோ பலராமர் உடனடியா வந்து அவருக்கு சேவை பண்றார். அவருக்கு சாமரம் வீசுறார், அவருடைய கால்களை பிடித்து விடுறார். சோ சேவகனாவும் பண்றார். இன்னும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பலராமர் கிருஷ்ணர் தோன்றக்கூடிய முக்கியமான எல்லா லீலைகள்லையுமே கூட இருந்து சேவகனாவும் செயல்படாத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா ராமாயணம். ராமச்சந்திரர் யார் அப்படின்னா சாட்சாத் கிருஷ்ணரே. அவருடைய எப்பொழுதுமே கூட இருந்து அவருடைய சேவையில் ஈடுபட்டுட்டே இருந்தது யாரு? லக்ஷ்மணர். அந்த லக்ஷ்மணர் வேறு யாருமே கிடையாது, பலராமருடைய விரிவாக்கம். சோ அங்கேயும் அவர் சேவகனா இருந்து எப்பொழுதும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கார். தாசிய ரசம். அடுத்தது சக்கிய ரசம். சக்கியனா நண்பனை போல. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்றோம் அப்படின்னா எல்லாம் ஒன்னா கூட்டு சேர்ந்து பண்ணுவோமோ அதே போலதான். ஏதாவது ஒரு இடத்துல போய் வெண்ணெயை திருடுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு லீலைகள் புரியுதே, அசுரனை கொள்றதை கூட நம்ம பார்த்தோம். ஸோ எப்பொழுதுமே பலராமர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பனை போல. ஒரு தாசன் அப்படின்னா ஏதாவது ஒன்று கேட்டாதான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுதான் ஒரு தாசன். எஜமானர் வந்து சொல்லுவார் எனக்கு இது கொண்டு வா அப்படின்னா தாசன் போய் கொண்டு வருவான், அது தாசன் அப்படின்ற உறவு முறை. ஆனா நண்பன் அப்படிங்கிற உறவு முறையில் என்ன அப்படின்னா கேட்காமலேயே தன்னுடைய நண்பனுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சு கொண்டு வந்து கொடுப்பான், அதுதான் நண்பன் அப்படின்ற உறவு முறை. சோ பலராமர் அதே போல கிருஷ்ணருக்கு எப்பெல்லாம் என்ன தேவையோ அதையும் செய்யறார், ஒரு நண்பனை போல இருந்து. அடுத்தது வாத்சல்ய ரசம். வாத்சல்ய ரசம் அப்படின்னா ஒரு தாயை போன்ற மனோபாவம், அதையும் பலராமர் வெளிப்படுத்த நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணருக்கு எப்பொழுதுமே அழகா அலங்காரம் பண்ணணும், கிருஷ்ணர் எப்பொழுதுமே சுத்தமா அவருடைய ஆடைகள் இருக்கணும், அவருக்கு பசிக்கும் பொழுது உணவு இருக்கணும், எல்லாத்தையும் அக்கறையோட பாத்துக்கிறார். கிருஷ்ணர் மண்ணு உண்டார் அப்படின்ற விஷயத்தை கேள்விப்படணும் பலராமர் பதறி போயிட்டாராம். நிறைய அந்த பசங்க பாத்தீங்கன்னா விளையாட்டா கிருஷ்ணரை வந்து மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து யசோதாமா கிட்ட சொல்லுவாங்க, கிருஷ்ணர் மண்ணு சாப்பிட்றான், கிருஷ்ணரை வந்து மாட்டி விடணும் யசோதாமா கிட்டன்ற காரணத்துக்காக தான் போய் சொல்லுவாங்க. ஆனா பலராமரும் போய் சொல்லுவார். ஆனா அது ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் மீது அவருக்கு இருந்த பாசத்தினால போய் சொன்னாராம். ஐயோ மண்ணை சாப்பிட்டா இவனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த தாயினுடைய மனோபாவத்தை பலராமர் வெளிப்படுத்தினார். சோ அதன் மூலியமா பலராமர் வாத்சல்ய பாவத்தை காட்டுறார். மாதுரிய பாவத்திலையும் பலராமர் செயல்படுறார். எப்படி அப்படின்னா அனங்க மஞ்சரி அப்படின்ற கோபியா பலராமர் வினிவாக்கம் அடைந்து ராதாராணனுடைய சகோதரியா இருந்து அந்த விதத்திலையும் கிருஷ்ணருக்கு சேவை புரியுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதங்கள்லையும் எல்லா ரசங்கள்லையும் எல்லா சமயங்களையும் வெறுமனே நான் கிருஷ்ணனுடைய சேவகனா இருக்கணும் அப்படின்றத மட்டும் அவர் குறிக்கோளா கொண்டு தன்னுடைய சேவைகளை எல்லா லீலைகளையும் செய்துட்டு வர்றார். நம்ம பார்த்தது போல ராமாயணத்துல லக்ஷ்மணனா இருக்கார், சைத்தன்ய லீலையில நித்யானந்த பிரபுவாவும் இருந்து அவர் எப்பொழுதுமே பகவானுடைய சேவையில ஈடுபட்டு நம்ம எல்லாருக்கும் பகவானுடைய சேவையில ஈடுபடுறதுக்கு வழிகாட்டுறார். ஸோ நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை செய்து எங்களுக்கும் பகவான் பக்கத்துல எங்களையும் ஆகர்ஷணம் பண்ணி நீங்க பகவான் இடத்துல எங்களை கூட்டிட்டு போய் விடுங்க, ஆன்மீக பாதையில எந்த தடையிலையும் தவறி விழுந்துடாம மாயைக்கு எதிராக நம்ம எல்லாருமே போர் புரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த போர்ல பலம் இல்லாம இருந்தேன் அப்படின்னா நான் நிச்சயம் நம்ம எல்லாருமே விழுந்துடுவோம். தினசரி நம்ம மாயோட போர் போடுறோம், தினசரி எத்தனை தடவை நம்ம மாயை கிட்டத்துல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா அளவே இல்லாம நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம், மாயை கிட்ட தோத்து போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம பலராமர் கிட்ட ஆன்மீக பலம் கேட்டு நம்ம பிரார்த்திக்கணும், எனக்கு பலம் கொடுங்க, நான் கிருஷ்ணோட சேவையில ஈடுபடுறதுக்கு பலம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த பலராம் பூர்ணிமா வரக்கூடிய இதே நாள்ல இன்னொரு கோஇன்சிடென்ஸ்னு சொல்லலாம், இல்ல உண்மையான நோக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பலராம் பூர்ணிமா வரக்கூடிய இதே நாள் மொத்த இந்தியா முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ரக்ஷா பந்தன் கொண்டாடுறது உண்டு. சகோதரிகள் எல்லாருமே அண்ணனுக்கு போயிட்டு ராக்கி கட்டுவாங்க, ரக்ஷா பந்தன் அப்படின்னு. என்ன அதனுடைய பின்னணி அப்படின்னா தன்னுடைய சகோதரன் தனக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறான், தன்னை வாழ்க்கை முழுவதும் கவனத்தோட பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா
நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியவர் யார்? பலராமர். உண்மையா நம்ம எல்லாருடைய அண்ணன் யாருன்னா பலராமர். ஏன்னா அவர் தான் தாவூஜி. சோ அதனால நம்ம அவரிடத்துல நம்மளுடைய முழு தஞ்சத்தையும் கொடுக்கணும். முழுமையா அவர்கிட்ட நம்ம வேண்டி பிரார்த்திச்சோம் அப்படின்னா பலராமர் நிச்சயமா நமக்கு ஆன்மீக பாதையில நம்மளும் முன்னேறி, எப்படி அவர் எப்பொழுதுமே வெறுமன கிருஷ்ணனுடைய திருப்தியை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காரோ அதே போல நம்மளையும் கிருஷ்ணனுடைய திருப்தியை பத்தி மட்டும் யோசிக்கக்கூடிய நிலைக்கு பலராமரால நம்மளை கொண்டு வர முடியும். நம்ம உண்மையிலே தீவிரமா அதற்கு விருப்பப்பட்டோம் அப்படின்னா. ஸோ இன்னைக்கு பலராம் பூர்ணிமா அன்னைக்கு நம்ம பலராமர்கிட்ட இந்த பிரார்த்தனை எடுத்து முன்வைப்போம். என் மனதில் இருக்கக்கூடிய பல அனர்த்தங்களை நீங்க நீக்குங்க. ஏன்னா பலராமர் கிருஷ்ணர் வதம் செய்யக்கூடிய ஒரு அசுரர்கள் ஒரு அனர்த்தங்களை பிரதிநிதிக்கிறாங்கன்னு ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. ஸோ ஒரு அனர்த்தங்களை அழிக்கிறதுக்காக அவங்க வந்தாங்க. ஸோ அதே போலவே பலராமர் நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அனர்த்தங்களையும் நீங்க தயவு செய்து அழிங்க, அதை அழிச்சு எனக்கு இந்த கிருஷ்ண பக்தியை கொடுங்க. நம்ம பார்த்தோம் பலராமர் அவர் கையில் இருக்கக்கூடிய கலப்பையை கொண்டு ஹஸ்தினாபுரத்தை இழுத்தார், அதை கொண்டு யமுனையை இழுத்தார் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். பலராமருடைய கலப்பையை கொண்டு அவர் இன்னொரு செயலும் செய்யறாரு. என்ன அப்படின்னா, ஒரு கட்டுண்ட ஜீவாத்மாவுடைய ஹிருதயம் இருக்கு இல்லையா, அந்த ஹிருதயத்தை தன்னுடைய கலப்பையை கொண்டு அதை கொத்தி கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத விதைய இதுல போட்டு வளர்றதுக்கு ஏதுவான விதத்துல அந்த நிலத்தை தயார் செய்யறாரு. நம்ம ஒருத்தவங்களுடைய ஹிருதயமும் பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது, யார் ஒருத்தன் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது கண்ல இருந்து தண்ணி வரலையோ அவனுடைய ஹிருதயமானது பாறாங்கல்லை போன்றது அப்படின்னு. ததஸ்ம சாரம் ஹிருதயம் பதேதம் யத்கிருஹ்யமானே ஹரிநாமத்யேயை. கவனத்தோட ஹரிநாமத்தை உச்சரிக்கிறான், அப்பமும் அவனுடைய கண்ல இருந்து தண்ணி வரல அப்படின்னா தத் அஸ்மசாரம், அவனுடைய ஹிருதயம் பாறாங்கல்லை போன்றது. ஸோ நம்ம யாருக்கும் இப்போதைக்கு குறைந்தபட்சம் அந்த அறிகுறிகள் எதுவும் வெளியில வரல. ஸோ பிரபுபாத சொல்லுவார், நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அழுகை வரணும். ஸோ அந்த அழுகை வரலங்கிறத நினைச்சாவது நம்ம அழுகணுமா? ஹரே கிருஷ்ண மந்திரம் உச்சரிக்கும் போது அழுகை வரலையேங்கிறத நினைச்சாவது நம்ம அழுகணும் அப்படின்னு பிரபுபாத சொல்லுவார். அந்த அழுகையும் நமக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம பலராமர் கிட்ட வேண்டலாம், தயவு செய்த பாறாங்கல் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய இந்த ஹிருதயத்துல இந்த நிலத்துல நீங்க உங்களுடைய கலப்பையை கொண்டு உழுது அதை கிருஷ்ண பக்திங்கிற விதை வளரக்கூடியதற்கு ஏதுவானதாக உதவி பண்ணுங்க அப்படின்னு அவருடைய கருணையை வேண்டி நம்ம பிரார்த்திக்கலாம். ஸோ ஏன்னா பலராமர் சாக்ஷாத் கிருஷ்ணரே தான். கிருஷ்ணர் நம்ம பரமபுருஷ பகவான் அப்படின்னு சொல்றோம், பலராமர் பரமபுருஷ சேவகன். இன்னும் பிரபுபாதர் ஆங்கிலத்தை சொல்லும் போது ரொம்ப அற்புதமா சொல்லுவார், கிருஷ்ணர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், பலராமர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் சர்விட்டர் காட் ஹெட் அப்படின்னு. சேவை பண்ணக்கூடிய நபர்கள்ல முழுமுதற் நபர் பலராமர். ஸோ வெறும் நிறத்துல மட்டும்தான் வித்தியாசம், முழுமையா அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே தான். ஸோ வேற எந்த அவதாரங்களையும் கூட நம்ம கிருஷ்ணர்ல வேறுபடுத்தி பார்க்கறது கிடையாது. எல்லாரையுமே கிருஷ்ணரா தான் நம்ம மீன்ஸ் கிருஷ்ணருடைய விஷ்ணு தத்துவங்களா தான் பார்க்கிறோம். ஆனா பலராமர் இன்னும் சிறப்பம்சம் வாய்ந்தவர். ஸோ அதனால பலராமர் கிட்ட பலத்தை வேண்டி நம்ம இன்னைக்கு நாள்ல எல்லா நாளும் பிரார்த்திக்கணும். இன்னைக்கு நாள் இன்னும் உகந்த நாள், நமக்கு அதை நினைவூட்டக்கூடிய நாள். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே பலராமர் கிட்ட அந்த பிரார்த்தனையை முன்வைப்போம். முன்வைத்து பலராமருடைய கருணை நமக்கு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த உபன்யாசம் முழுவதும் ரொம்ப கவனத்தோடு கேட்டதற்கு மிக்க நன்றி. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஸோ சாட்ல ஒரு கேள்வி இருக்கு, நான் அது கேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியோ அன்மியூட் செய்கிறேன். யாருக்காவது கேள்வி இருந்தால் நீங்க உங்களுடைய கை உயர்த்தியும் கேள்வி கேட்கலாம். வசுதேவ் அப்படின்றவர் கேட்டிருக்கீங்க, இஸ்கான் இயக்கத்துல காஃபி குடிக்கிறது கூட அனுமதி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது கிருஷ்ணரோ இல்லை கிருஷ்ணருடைய விரிவாக்கமானவர்களோ எதனால அவங்க குடிக்கணும்? If so, why Krishna or his expansion Balaram had to drink that too to please the supreme God? கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக ஏன் பலராமர் அப்படி குடிக்கணும்? இது உண்மையான காரணமா இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ உண்மையான காரணமா எது இருக்கும் எது இருக்காது அப்படின்றத நம்மளால நிர்ணயிக்க முடியாது. நமக்கு எது கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுக்கும்னு நிச்சயமா தெரியாது.
அது தெரியாதனாலதான் நம்ம இன்னைக்கு கூட ஏங்க ஒரு கிளாஸ் காஃபி குடிச்சா கிருஷ்ணர் என்ன கோச்சிக்குவா போறாரு, ஒரே ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கிருஷ்ணர் என்ன கோச்சிக்குவா போறாரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஏன்னா கிருஷ்ணருக்கு எதை திருப்தி கொடுக்கும்னு நமக்கு தெரியல. ஆச்சாரியர்களுக்கு தெரியும் கிருஷ்ணருக்கு எதை திருப்தி கொடுக்கும். சோ அந்த ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. நமக்கு நிறைய விஷயங்களை பார்க்கும்பொழுது முரண்பாடா தெரியுது சாஸ்திரங்களை. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், பலராமர் கிருஷ்ணனுடைய சகோதரர் தான், கிருஷ்ணனுடைய திருப்திக்காக தான் செயல்படுறாருன்றீங்க. அப்புறம் ஏங்க அவர் எப்பொழுதுமே துரியோதனன் பக்கம் சாதகமா இருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நினைக்கிறாங்க. முரண்பாடா தெரியுதுன்னு. ஆனா சாஸ்திரங்கள்ல முரண்பாடே கிடையாது. முரண்பாடு நம்ம இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்வை, நம்ம கண்ணோட்டம், நம்ம புரிதல்ல தான் முரண்பாடு தவறு இருக்கு. ஸோ எப்போ நம்ம ரொம்ப பணிவோட சாஸ்திரங்கள்ல இருந்து ஆச்சாரர்களிடத்துல இருந்து நேரடியா பகவான் இடத்துல இருந்தே நம்ம கேட்கிறோமோ அப்போ அதுல எந்த குழப்பமும் இல்லை. ராமர் எப்படிங்க வாலியை கொல்லலாம், அதுவும் மறைஞ்சிருந்து கொல்லலாம், ஒரு குரங்க போய் கொல்லலாம், மக்கள் ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த வாலியே ராமரை புகழ்ந்து பேசுறாரு, ராமர் கொண்டதுல எந்த தவறும் கிடையாதுன்னு அந்த வாலியே சொல்றாரு. ஏன் அதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? புரியுதுங்களா? வாலிய ராமர் கொன்னாருங்கிறத நீங்க ராமாயணத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே ராமாயணத்துல அந்த செயல் தவறு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பாதியை மட்டும் ஏத்துக்கிட்டு இன்னொரு பாதியை ஏத்துக்கிறது இல்ல. அதே விஷயம்தான் இங்கேயும். பலராமர் வாருணி பருகினார் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல இருக்கு, நீங்க ஏத்துக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் வாருணி குடிச்சாருன்னு? சாஸ்திரங்கள்ல இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே சாஸ்திரத்துல அவர் செய்த இந்த செயலானது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கு தான், இது கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும் ஏன் நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம்? சில பிரபுபாதர் இத அர்த்த குக்குட்டி நியாய் அப்படின்னு, அரை கோழி தத்துவம். கோழியினுடைய பின்புறம் முட்டை கொடுக்குது, முன்பக்கத்துக்கு நான் நிறைய உணவு கொடுக்க வேண்டியது இருக்கு. எதுக்கு முன்பக்கத்தை வச்சுக்கிட்டு தினசரி எனக்கு செலவாகுது, பேசாம முன்பக்கத்தை வெட்டிட்டு பின்பக்கத்தை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன்னா தினமும் எனக்கு முட்டை கிடைக்கும்ல அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா முட்டை தான் கிடைக்கும், அன்னையோட முடிஞ்சு போச்சு. சோ அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம எங்க இருந்து ஏத்துக்கிறோமோ அதே விஷயத்துல வேற என்ன விளக்கப்பட்டிருக்கோ அதையும் நம்ம சேர்த்து ஏத்துக்கணும். ஒருவேளை நம்மளால இப்ப இருக்கக்கூடிய நிலையில புரிந்து கொள்ள முடியாம போகலாம், நமக்கு வெளிப்படுத்தப்படும் ஆன்மீக விஷயம். ரெண்டாவது, நான் முன்னாடியே சொன்னது போல அதான் பதில். அவர் பரமபுருஷ பகவான், அவர் வாரணி குடிச்சாலும் தப்பு கிடையாது. நம்ம அவரை அனுசரண் பண்ண வேண்டியவங்க, அவரை பின்பற்ற வேண்டியவங்க, அவருக்கு சேவை பண்ண வேண்டியவங்க. அணுகரன் கிடையாது, அவர் நகல் செய்ய வேண்டியவங்க கிடையாது. அவர் குடிச்சார், நானும் குடிக்கிறேன். அவர் குடிச்சது தப்பு இல்லைன்னா நான் குடிக்கிறதும் தப்பு கிடையாது தானே. நான் குடிச்சது தப்புனா அப்ப அவர் குடிச்சதும் தப்பு தானே. பகவானை எப்பொழுதுமே நம்ம நம்மளுடைய நிலையில வச்சு பார்க்கறதுக்கே நம்ம நினைக்கிறோம். பகவான் அப்படிங்கிறவரை நம்ம மனப்பான்மையில புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அவர் எப்படி இருக்காரோ அந்த விதத்துல புரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு நம்ம தயாரா இல்லை. சோ பகவான் அப்படின்றவர் என்ன வேணாலும் செய்யலாம். அவர் சிவபெருமான் விஷத்தை பருகினார், அதை யாரும் பின்பற்ற தயாரா இல்லை. ஆனா அவர் கஞ்சா குடிச்சாருங்க, அதனால நாங்களும் கஞ்சா குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவ பக்தர்கள் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. சோ அவர் விஷத்தை பருகினார், அதையும் நீங்க பருகலாமே, பிரபுபாதர் கேட்பார். சோ பலராமர் இப்ப உங்க கண்ணுக்கு வாரணி குடிச்சதை மட்டும் தப்புன்னு கேட்கிறீங்க. சோ அதே பலராமர் ராசலீலை புரிந்தார்ன்றதை பார்த்தோம். அந்த ராசலீலையில அவரும் பல ரூபங்களா விரிவாக்கம் அடைந்தார். அதை நம்மளால பண்ண முடியாது. சோ நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அவர் பகவான் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. மேலும் இன்னொரு பதிலையும் அப்பதே பார்த்தோம், அந்த வாருணியை படைத்ததும் அவர் தான், அந்த வாருணியை குடிச்சும் அவர் போதையில மயங்காம இருக்கிறதும் அவருக்கு சாத்தியம். ஏன்னா அவர் பரமபுருஷ பகவான். நம்ம பாக்குறோம், அவர் வாருணி குடித்த பிறகுமே கூட அங்க கங்கை தனக்கு மரியாதை கொடுக்கலன்றப்போ அப்பதான் யமுனை கொடுக்கலன்றப்போ அப்பதான் அவர் கலப்பையின் மூலியமா 100 கூறுகளா பிரிக்கிறார். சோ இது எல்லாமே அவர் பரமபுருஷ பகவான் அப்படின்றத காட்டுது. மேலும் அதை பகவானுக்கு திருப்தி படுத்துச்சு அப்படின்றது சாஸ்திரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த பதிலே நமக்கு போதுமானதை தவிர அது உண்மையான பதிலா இருக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம், அது உண்மையான காரணமா இருக்காதுன்னு நினைச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய தவறு. எந்த இடத்துல கிருஷ்ணனோட திருப்திக்காக குடிச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பிரபுபாதரே சொல்லியிருக்காரு.
பாகவதத்திலேயே நம்ம பார்க்கலாம் எங்க இந்த லீலையை பத்தி விளக்கப்பட்டிருக்கோ பிரபுபாதரே அங்கன்னு சொல்லியிருக்கார். மேலும் அதான் பலராமர் இருக்கிறதுடைய நோக்கமே என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இருக்கார். என்ன விஷயங்கள் மூலியமாலாம் கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்கார். கிருஷ்ணருக்கு பலராமருக்கு வந்து நமஸ்காரம் பண்றது மூலியமா கிருஷ்ணருக்கு திருப்தி கிடைக்குது. ஸோ அதனால பலராமர் அதை ஏத்துக்கவும் தயாரா இருக்கார். பலராமருக்கு தெரியும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ன்றது பலராமருக்கு தெரியும். மற்ற இருந்த கோபியர்களுக்கோ வசுதேவருக்கோ தேவகிக்கோ நந்த மகாராஜருக்கோ யசோதாமாக்கோ தெரியாது. வசுதேவர் தேவிக்கு கூட தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் தோன்றிய பொழுதே அவர் தன்னுடைய 4 கரம் கொண்ட ரூபத்தை தான் காட்டினார். அப்புறம் அவங்க வேண்டுதல் பேர்ல தான் அவர் சின்ன குழந்தையா மாறினார். ஆனா நந்த மகாராஜ் யசோதாமாக்கு தெரியவே தெரியாது. மேலும் அங்க இருந்த கோபியர்கள் யாருக்குமே இவர் முழுமுதற் கடவுள்ன்ற எண்ணமே கிடையாது. எல்லா லீலைகளையும் முடிச்சுட்டு இன்னைக்கு கிருஷ்ணர் இந்த மாதிரி கொண்டார், இன்னைக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் காட்டுத்தீயை முழுங்கினார், இப்படி இல்ல விஷயத்துல வந்து சொல்லும் பொழுது எல்லாரும் ஏதோ சின்ன குழந்தைங்க சும்மா ஏதோ கதை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இதே இவங்க கண்ணு முன்னாடியே கிருஷ்ணர் ஏதாவது லீலையை பண்ணா கூட விஷ்ணு காப்பாத்திட்டார், நாராயணர் காப்பாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினுடைய கோமியம் சாணம் அதை தெளிப்பாங்க, மாட்டினுடைய வால்ல வந்து குளிப்பாட்டி விடுவாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா ஒருவேளை ஏதாவது ஒரு தேவர் இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஏதாவது நாராயணனுடைய அம்சமா கூட இருக்கலாம். ஆனா முழுமுதற் கடவுளுங்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த ஐடியாவே கிடையாது. ஆனா பலராமருக்கு தெரியும். பலராமருக்கு எப்பொழுதுமே தெரியும். பலராமர் பார்க்கிறார் கிருஷ்ணர் காளியன் மீது நர்த்தனம் ஆடும் பொழுது எல்லாருமே அப்படியே பயத்துல இருக்காங்க. பலராமர் நீங்களே இதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ பலராமருக்கு முழுமையா தெரியும். பலராமருக்கு தெரியாம கிருஷ்ணர் நிகழ்த்தின ஒரு லீலை அப்படின்னா பிரம்ம விமோகன லீலை. பிரம்ம விமோகன லீலை அப்போ வந்து பலராமருக்கு தெரியாது. அன்னைக்கு பலராமர் போக கிடையாது. ஸோ அப்போ வந்து பிரம்மா இடைச்செல்வன் எல்லாத்தையும் திருடுறார். அப்போ கிருஷ்ணர் விரிவாக்கம் அடைகிறார். பிரம்மாக்கு ஒரு வினாடி அப்படின்றது இங்க பௌதிக உலகத்துல 1 வருஷம். அதனால அந்த 1 வருஷ காலம் கோபர்களா தன்னுடைய நண்பர்களா கிருஷ்ணரே விரிவாக்கம் அடைந்திருந்தார். அவர்களை போன்ற ரூபத்திலேயே, அவங்களை போன்ற குரல்லையே, அவங்க எப்படி ஒருத்தங்க நடந்துக்குவாங்களோ அதே போன்ற செயல்களோட, ஏன் பசு கன்றுகளா கூட கிருஷ்ணர் விரிவாக்கம் அடைந்திருந்தார். அந்த ஒருவர் கோபர்களுடைய பசுக்களா கண்ணுக்குட்டிகளா. அப்போ எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தை உணர்றாங்க. என்ன அப்படின்னா அந்த ஒருவர் கோபர்களுடைய தாய் தந்தை எல்லாருக்கும் இதுவரைக்கும் தன்னுடைய குழந்தைகள் மேல காட்டிட்டு இருந்த அன்பை விட இந்த 1 வருஷ காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்பு வெளிக்காட்டுறாங்க. பசு மாடுகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்று எந்த கன்றா கிருஷ்ணர் விரிவாக்கம் அடைந்தாரோ அதை விட இன்னும் சின்ன சின்ன கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கு. பொதுவா மாடு பாத்தீங்கன்னா எது இருக்கிறதுலே சின்ன கண்ணுக்குட்டியோ அதன் மீதுதான் பெரிய அளவு அன்பை காட்டும், பால் கொடுக்கும். ஆனா இந்த மாடுகள் என்ன பண்ணுதான் அந்த சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட கண்ணுக்குட்டிக்கு மட்டும் நிறைய அன்பு காட்டி நிறைய பால் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது பலராமருக்கு குழப்பமா இருக்கு. என்னடா இது, ஏதோ வித்தியாசமா நடக்குது, என்னமோ நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த 1 வருஷம் முடிகிற சமயத்துல பிரபுபாதர் விளக்குறார் 7 நாட்களுக்கு முன்னர். 1 வருஷம் ஆக போது அதுக்கு 7 நாட்கள் முன்னர் பலராமர் இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கிருஷ்ணர் முழு நிகழ்வையும் எடுத்து பலராமருக்கு சொல்றாரு. ஆனா அப்பவும் தெரியும் பலராமருக்கு இது கிருஷ்ணரால சாத்தியம் அப்படிங்கிறது. ஸோ பலராமருக்கு எப்பொழுதுமே தெரியும் அவர் கிருஷ்ணர் அப்படின்றது. ஸோ கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய விதத்துல என்னென்ன செயல்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் செய்தார். தினசரி கிருஷ்ணர் பலராமருடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பலராமருக்கு நமஸ்காரம் பண்ணவர். ஏன்னா அண்ணன் அப்படின்ற உறவு முறையில இருந்த காரணத்தினால. லக்ஷ்மணர் ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா ராமருக்கு தினசரி அவ்வளவு நமஸ்காரங்களை புரிவார். ஸோ இங்க பகவான் பரிவுபகாரம் பண்றார், ரெசிப்ரிகேஷன் பண்றார். ஸோ வசுதேவ் தேங்க்யூ நினைச்சிருக்காரு. ஹரே கிருஷ்ணா, நன்றி. பொதுவா பார்த்தீங்கன்னா இப்ப கேள்வி என்ன அப்படின்னா கிருஷ்ணர் பகவான் பல ரூபங்களை விரிவாக்கம் அடையக்கூடியவர்னு சொன்னீங்க. இங்க நாரதர் பத்தியும் சொன்னீங்க, அவரும் நிறைய ரூபங்கள்ல இருந்தார் அப்படின்னு. ஸோ நாரதராலையும் நிறைய எடுக்க முடியுமா அப்படின்னு. பௌதிக உலகத்திலே கூட யோகிகளா இருக்கக்கூடியவங்களால 8 to 9 ரூபங்கள் வரைக்கும் விரிவாக்கம் அடைய முடியும்னு சாஸ்திரங்கள் விளக்குது. யோக சித்தியின் மூலியமா அவங்களால 8 ரூபமா 9 ரூபமா கூட விரிவாக்கம் அடைய முடியும். ஸோ பகவானும் அதே போல விரிவாக்கம் அடையக்கூடியவர். ஆனா பகவானுடைய விரிவாக்கங்களுக்கும் இந்த யோகிகளுடைய விரிவாக்கங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு.
என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் கிருஷ்ணர் துவாரகையில வந்து தன்னுடைய அரண்மனைகள்ல இருந்தப்போ நாரதர் போனப்போ கிருஷ்ணர் ஒரு வீட்டுல ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு. ஆனா இந்த யோகிகள் 8-9 ரூபத்துல விரிவாக்கம் அடையாங்க பாத்தீங்களா, அவங்களால ஒரு ரூபத்துல ஒரு செயல் செய்ய முடியாது. ஒரு ரூபம் என்ன செயல் செய்தோ அதே தான் மீதி 8 ரூபமும் செய்வோம். இப்ப 9 ரூபங்களா விரிவாக்கம் அடைஞ்சு 9 வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல சாப்பிட உட்காந்துருக்காங்க, இன்னொரு வீட்டுல நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. சரி, இப்ப சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறவங்க வீட்டுல போயிட்டு இந்த ரூபத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்க நின்று பேசுறதுக்கு நின்றுட்டு இருக்குல்ல, அந்த ரூபம் பேச கை இப்படிதான் பண்ணுங்க. சோ அவங்களால தனிப்பட்ட விதத்துல செயல்களை பண்ண முடியாது, விரிவாக்கம் அடைய முடிஞ்சாலுமே கூட. ஆனா பகவான் அப்படி கிடையாது, முழு சுதந்திரமானவர், முழுமையா அவரால் எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். சோ அதே போல தன்னுடைய பக்தர்களிடமும் பகவான் செய்றார். எப்பெல்லாம் தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய லீலைக்காக விரிவாக்கம் அடையணும்னு பகவான் விருப்பப்படுறாரோ அப்போ நடக்குது. குறிப்பா கிருஷ்ண லீலையிலே நம்ம பார்க்கிறோம், ஒரு முறை ஒரு மன்னர் கிருஷ்ணரை வந்து விருந்துக்கு உபசரிச்சிருப்பார், ஒரு பிராமணரும் உபசரிச்சிருப்பார் வர சொல்லி, ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல. அப்ப எல்லாரும் குழப்பத்தை இருப்பாங்க, கிருஷ்ணர் எங்க போறாரு அப்படின்னு. 2 பேருமே பக்தர்கள். சோ கிருஷ்ணர் என்ன பண்ணார், வந்தார், அவர் கூட சிலரும் அந்த விருந்துக்காக வந்தாங்க. கிருஷ்ணரும் சரி, கூட வந்தவங்களும் சரி, எல்லாரையுமே கிருஷ்ணர் அப்படியே 2 செட்டா விரிவாக்கம் முடிச்சார். ஒரு தரப்பினர் பிராமணர் வீட்டுக்கு போனாங்க, ஒரு குழுவினர் மன்னர் வீட்டுக்கு போனாங்க. போய் பிரசாதம் விருந்து எடுத்துக்கிட்டாங்க. அங்க போயிட்டு இங்க சாப்பிடும் பொழுது அங்க இலையே பரிமாறாதப்போ அவங்க கை சாப்பிடுற மாதிரி பண்ண கிடையாது. அங்க பகவானுடைய சக்தியின் காரணத்தினால விரிவாக்கம் அடைய முடிஞ்சது. ஸோ லீலைக்காக பகவான் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ இந்த விரிவாக்கங்கள் சாத்தியம். ஒரு பக்தன் தயாரா இருக்கா, என்னன்னாலும் பகவானுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ பண்றதுக்கு தயாரா இருக்கும். ஸோ பகவான் அது கேட்டுறது போல எப்போ அவசியமோ அப்போ அந்த பகவான் அந்த விஷயத்தை வாய்ப்பை கொடுக்குறாரு. ஏன் நமக்கு கூட நம்ம விருப்பப்படலாம், இங்க உபன்யாசத்தையும் இருக்கணும், அதே சமயத்துல மீதி இருக்கக்கூடிய மாலைகளையும் முடிக்கணும், அதே சமயத்துல வேற ஏதாவது சேவை இருந்தா அந்த சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படலாம். ஆனா பகவான் எப்ப விருப்பப்படுறாரோ அப்பவுமே ஒருவேளை அது நடக்கலாம். ஸோ சேட்ல ஒரு கேள்வி வந்திருக்கு, சாரி ஆடியோல கை உயர்த்திருக்கீங்க, நான் உங்களுடைய ஆடியோ அன்மியூட் செய்திருக்கேன், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ஏகாதசி சம்பந்தமான ஒரு டவுட்டிங் பிரபு. சொல்லுங்க. டவுட்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது ஆக்சுவலா நான் ஏகாதசி விரதம் இருந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி வந்து என்ன இந்த மாதிரி ஒரு கேட்டாங்க ஒரு டவுட். அவங்களும் வந்து ஏகாதசி விரதம் இருக்காங்க. பட் மத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனால அவங்க பிரசாதம் வச்சு சாப்பிட முடியறது இல்ல, வெங்காயம் பூண்டு அந்த மாதிரிதான் வச்சு சாப்பிடுறாங்க. பட் ஏகாதசி எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கரெக்டா, அதாவது எதுவுமே சாப்பிடாம அன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு வாமிட் வந்துட்டு, ரொம்ப மத்தியானத்துக்கு மேல தலைவலி இந்த மாதிரிலாம் ரொம்ப அவங்க ஃபீல், ரொம்ப இது உடம்பு அந்த மாதிரி ஆகுதுங்களாம், வாமிட் எல்லாம் வர்ற மாதிரி எல்லாம் ஆகுதுங்களாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி எல்லாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்றாங்க. இது மாதிரி கூட சிலருக்கு எல்லாம் ஆகுங்களா அது? அதனால வீட்டுல இருக்கவங்க எல்லாம் திட்டுறாங்க, நீ ஏன் விரதம் இருக்கன்ட்டு, இந்த மாதிரி ஒரு இதை அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சரி, அது நமக்கு தெரிஞ்சு யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சீரியஸ் அளவுக்கு யாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு தான் நானும் சொன்னேன். சரி, அதான் உங்க மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டா நிறைய டிவோட்டிஸை நீங்க பாத்துருப்பீங்கிறதுனால நான் கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லக்கூடிய அவங்க எப்படி முழு விரதம் இருப்பாங்களா இல்ல எப்படி, என்ன சொன்னீங்க? முழு விரதம்னா அன்னைக்கு வந்து அவங்க சாப்பிடுறது கிடையாது. ஒரு சில டைம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கூட வாமிட் வந்துருதுங்களாம். அதனால எதுவுமே சாப்பிடாம கூட அப்படியே இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா மத்த நாள் வந்து எப்பயும் போல அந்த ஆனியன் கார்லிக்கோட தான் சாப்பிடுறாங்க. ஆனா விரதம், ஆனா மத்த நாள் சிலதெல்லாம் ஆஃபர் பண்ணி சாப்பிடுறாங்க, மில்க் எல்லாம் ஆஃபர் பண்ணி சாப்பிடுறாங்க. எது முடியுமோ ஃபேமிலியில ரொம்ப திட்டாத மாதிரி கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான். ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு அவங்களுக்கு தெரிந்த ஒரு மாதாஜி, அவங்க கிருஷ்ணபக்தி பயிற்சி பண்ணக்கூடியவங்க. தினசரி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கிருஷ்ணபக்தி பயிற்சி பண்ணாலுமே அவங்களால தினசரி பிரசாதம் சாப்பிட அவங்களால முடியறது இல்லை. குடும்பத்தினர் காரணத்தால அவங்க வந்து வெங்காயம் பூண்டோட சமைக்க வேண்டியது இந்த மாதிரிலாம் இருக்கு. எப்போ வாய்ப்பு இருக்கோ பிரசாதம் செய்து சாப்பிட்றாங்க. ஏகாதசி மட்டும் ஆனால் அவங்க வந்து பின்பற்றுறாங்க. ஏகாதசி அப்போ பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு முழுமையா சாப்பிடாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இல்லை எப்பயாவதுன்னா ஏதாவது பழம் மட்டும் சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து அதை வந்து
வாந்தி வந்துடுது, இல்லை உடல்நிலை முடியாம போயிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, ஏதாவது காரணம் இருக்குமா, இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பல பதில்களா பார்க்கலாம். ஒன்று, கிருஷ்ண பக்தியில வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் சொல்லக்கூடியதுதான். நம்ம ஏற்கனவே எதையும் உபன்யாசங்களை பார்த்துருந்தோம். எப்படி அசைவத்தை தவிர்க்கணும், அசைவம் வந்து பாவம், ஏன் சைவ உணவே கூட பாவம் தான் அப்படின்றத பத்தி நம்ம ஒரு உபன்யாசமே பார்த்திருந்தோம். ஏன்னா அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்படாதப்போ கிருஷ்ணர் கீதையிலே சொல்றார் அது வெறும் பாவத்தையே அவங்க உண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் புத்திசாலியா இருக்க நபர் கூட அவங்க வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணாம சாப்பிடுறது அப்படின்றத நிறுத்துவாங்க. ஏன்னா வாழ்க்கையில ஏற்கனவே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அது எல்லாமே பாவத்தினுடைய விளைவு தான். அதை தெரிஞ்சுக்கிட்டும் ஏன் இன்னும் பாவத்தை செய்வானே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா விடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனா இப்ப இவங்க சொன்னது போல குடும்ப சூழ்நிலையின் காரணத்தினால வந்து நிறைய பேரால தவிர்க்க முடியாம குடும்பத்தினர்களுக்காக வந்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தினர்களுக்கு தனியா சமைச்சிட்டு அவங்களுக்காக மட்டும் கொஞ்சம் தனியா சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துல இருக்கவங்க பார்த்துட்டு சரி ஏன் கஷ்டப்படுத்தணும், நம்மளும் அதையே சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு அவங்களும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை என்னைக்காவது ஒரு சில நாள் நீங்க நான் செஞ்சது தீர்ந்துடுச்சு இதை சாப்பிட்டு பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல நீங்களும் அவங்களை அப்படியே இதுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். என்னைக்கா ஒரு சில நாள் அப்படி சாப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு, ஏன்னா பொதுவாக மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னா வெங்காயம் பூண்டு இல்லை அப்படின்னா உணவு ருசியா இருக்காது, நறுமணம் இருக்காது. அது வெங்காயம் பூண்டு இல்லாம என்னங்க சாப்பாடு அப்படின்றது மக்களுடைய எண்ணம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்களுடைய உறவினர்கள் நாங்க கிருஷ்ண பக்திக்கு வர ஆரம்பிச்சு சில வருஷங்களுக்கு அப்புறம் எங்க உறவினர்கள் வந்து ஒரு சிலர் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துறது கிடையாது, இந்த மாதிரி சமைக்கிறதெல்லாம் சமைக்கும் போது அந்த கரண்டியில் அப்படியே சாம்பார் எடுத்து சாப்பிட்டு பார்க்கறது அதெல்லாம் கிடையாது. சமைச்சுக்கும் பொழுது கிருஷ்ணரை பத்தும் நம்ம நினைச்சு சமைச்சிட்டு அதை கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம அதுல உப்பு கூட ஏதாவது கம்மியா இருக்கா இந்த மாதிரி ஏதாவது செக் பண்றது கூட அதுக்கு அப்புறம் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ என்ன நடந்தது, ஒரு நாள் மதியம் இந்த மாதிரி உணவு எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உறவுப்படி என்னுடைய சித்தப்பா அவரு. ஸோ அவர் வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க, பொய் சொல்லாம சொல்லுங்க, சமைக்கும் போது கொஞ்சமா வெங்காயம் பூண்டு போட்டீங்க தானே, இல்லைன்னா இவ்வளவு டேஸ்டா இருக்கவே இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் வெங்காயம் பூண்டு இருந்தா மட்டும்தான் டேஸ்டா இருக்கும், நறுமணமா இருக்கும் எல்லாமே அப்படின்ட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. கிருஷ்ணர் சொல்றாரு வெங்காயம் பூண்டு தமோ குணத்துல இருக்கு, அது நாத்தம் பிடிச்சது அப்படின்னு. பௌதிக உலகத்துல எல்லாமே அப்படியே ஆப்போசிட். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆன்மீக உலகத்துக்கு முற்றிலும் எதிரானது பௌதிக உலகம். ஸோ ஆன்மீக பதில எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதுதான் மக்கள் இங்க உயர்ந்ததா கருதுறாங்க பௌதிக உலகத்துல. ஸோ அதனால அவங்களுக்கு அது இல்லைன்னா சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால இப்போ நீங்க சொன்ன அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்டு, ஒருவேளை அவங்களுக்கு வெங்காயம் பூண்டு இல்லாம எப்படி ருசியா சமைக்கணும்ன்றது தெரியாம இருக்கு அப்படின்னா குடும்பஸ்தர்களா இருக்கவங்க நிறைய பேர்கிட்ட நீங்க சந்திச்சு கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கோயில்ல வந்து நீங்க பிரசாதம் சாப்பிடும்போது பார்க்கலாம் ஒரு நாளும் எவ்வளவு ருசியா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு. ஏன்னா உண்மையிலேயே அந்த பதார்த்தத்துக்கு ருசி கொடுக்கக்கூடியது வெங்காயமோ பூண்டோ நீங்க போடுற ஏதோ ஆச்சி மசாலாவோ கிடையாது. அங்க ருசியை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாப்பிடுறது பக்தி மசாலா. எப்போ நீங்க சமைக்கிறதுல பக்தி அப்படின்ற மசாலா இருக்கோ அப்போ அது ருச்சியானதா இருக்கும், அது உங்களை மேல நோக்கி கொண்டு போகும். கோகுல் ப்ரோ சொல்லுவார் சக்தி மசாலா கிடையாது பக்தி மசாலா அப்படின்னு. ஸோ இங்க எந்த கம்பெனியை பத்தியும் நம்ம தவறா பேசல, உடனே யாராவது கேட்பாங்க நீங்க எப்படிங்க இந்த கம்பெனி பத்தி பேசலாம் அப்படின்னு. நம்ம நோக்கம் அது கிடையாது. நம்ம நோக்கமானது பக்தி, இங்க வந்து நம்ம கிருஷ்ணனுடைய பக்தி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது நமக்கு வந்து கிருஷ்ண பக்தியில நம்ம முன்னேறி போறதுக்கு உதவியா அமையும். ஸோ அதனால அவங்க வேற யார்கிட்டயா இருந்தாவது கேட்டு எப்படி சமைக்கிறதுன்னு தெரிஞ்சு சமைச்சு கொண்டு வரலாம். இது வந்து ஒரு கருத்து. எப்படி அவங்களும் தினசரி நைவேத்தியம் பண்ணாமலோ இல்லை வெங்காயம் போன்ற பதார்த்தத்தோ சாப்பிட்றத தவிர்க்கிறது அப்படின்றதுக்கான ஒரு வழிமுறை இது. ரெண்டாவது ஏகாதசி பத்தி கேட்டிருந்தீங்க. ஏகாதசி பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேரு உண்மையிலேயே நம்ம அந்த ஏகாதசி மகிமையை பத்தி ஒரு உபன்யாசமே கொடுத்துருக்கோம் ஏற்கனவே இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில. உண்மையிலேயே முழு விரதம் இருக்கிறது அப்படின்றதுதான் அது வழிமுறை. ஆனா சில பிரபுபாதர் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா ஏகாதசி நாள் அப்படின்றதுக்கான அர்த்தமே என்ன அப்படின்னா அன்னைக்கு கிருஷ்ணரை பத்தின சிந்தனையில நம்ம அதிகமா இருக்கணும், கிருஷ்ணனுடைய சேவையில அதிகமா ஈடுபடணும். நீங்க முழு விரதம் இருந்து இப்ப நீங்க சொன்னது போல வாந்தி இருக்கு, தலைவலி இருக்கு, உடல் சோர்வா இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு படுத்திருக்கிறதுக்கு பேர் ஏகாதசி கிடையாது.
நீங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபட்டீங்கன்னா அது சிறந்தது. ஸோ அதுக்காக நம்ம தானியங்களை சாப்பிடணும்னு கிடையாது. ஏகாதசி அன்னைக்கும் என்னென்ன பதார்த்தங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறதும் நம்ம நீங்க பக்தர்களை அணுகுனீங்க அப்படின்னா தெரியும். உண்மையிலே நீங்க எந்த இஸ்கான் கோயிலுக்கு போனாலும் மற்ற நாட்களை விட ஏகாதசி அன்னைக்கு தான் நிறைய பதார்த்தங்கள் இருக்கும். ஏன்னா நிறைய விதத்துல நீங்க சமைக்கலாம். ஏகாதசி அன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க ஏகாதசினா ஒண்ணுமே சாப்பிட முடியாது, அரிசி சாப்பிட ரைஸ் சாப்பிட முடியாது, இட்லி சாப்பிட முடியாது, அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது இல்லாம எவ்வளவு பதார்த்தங்கள் இருக்கு. ஸோ அதனால நீங்க அந்த பதார்த்தங்களை சமைச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உடல் பிரச்சனை வரும்னு கிடையாது. எப்போ நீங்க விரதம் இருக்கிறது உங்க உடலுக்கு ஒத்துக்கலையோ அப்போ நீங்க கேட்டது போல வாந்தி வரலாம், தலைவலி வரலாம், நீங்க சாப்பிட்ட பழம் கூட உங்களுக்கு ஒத்து போகாம இருக்கலாம். ஸோ நீங்க உணவு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. அன்னைக்கு தானியங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ அவங்க இந்த விஷயங்களை கையாண்டாங்க அப்படின்னா அப்போ பார்க்கலாம். ஏன்னா விரதம் இருக்கிறது ஒருத்தனுக்கு உடல் பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம எத்தனையோ பக்தர்கள் பார்க்குறோம். நிறைய பக்தர்கள் ஏகாதசி பிரசாதம் மட்டும் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பக்தர்கள் பழங்கள் மட்டும் சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, நிறைய பக்தர்கள் தண்ணி கூட குடிக்காம ஏகாதசி எல்லா ஏகாதசியும் விரதம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ ஒருத்தங்களுடைய பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு அவங்க பின்பற்றணும்னு நினைக்கிறாங்கன்றத பொறுத்து. அதுக்காக ஏகாதசி அன்னைக்கு முழு விரதம் கடைபிடிக்கிறவன் மட்டும்தான் உயர்ந்த பக்தன், சாப்பிடக்கூடியவன் நான் ஆரம்ப நிலையில இருக்க பக்தன் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா ஒருத்தன் முழு விரதம் கூட இருக்கலாம், இருந்துட்டு எல்லார்கிட்டையும் நேற்று நான் விரதம் இருந்தேன் தெரியுமா, நேற்று நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா, இன்னைக்கு பூரா நான் விரதம் இருந்தும் நான் சேவை பண்ண தெரியுமா அப்படி நினைச்சுக்கிட்டான்னா விரதம் இருக்கிறது பிரயோஜனமே கிடையாது. அது அவனை கிருஷ்ண பக்தியில முன்னேற்றி கொண்டு போவாது. குறிப்பா இப்போ சத்துர்மாசியம் போயிட்டு இருக்கு. சில பக்தர்கள் சத்துர்மாசியத்துல கடும் விரதங்கள் கூட இருப்பாங்க. ஸோ அந்த விரதங்களை ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில முன்னேறணுன்றதுக்காக பின்பற்றணும் அப்படின்னா அவனுக்கு அது உதவியா அமையும். நான் வெளியில காட்டிக்கணும்னு நினைச்சு செய்தான் அப்படின்னா அவனுக்கு அது எந்த உதவியும் கொடுக்காது. ஸோ இந்த விஷயங்கள் அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஸோ அடுத்தது சேதுராமன் ஐயா கை உயர்த்திருக்கீங்க, உங்களுடைய கேள்வி நீங்க ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ஒரு ராமாயணத்திலிருந்து ஒரு கேள்வி, இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், அதனால கேட்குறேன். என்னன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா டாக்டர்ல பிலீவ் பண்றாங்க. ஏன் ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பணும்? ஒரு டோபி சொன்னா, ஒரு சலவை தொழிலாளி சொன்னாங்கிறதுக்காக அதை கேட்டு நீங்க அனுப்பணும்? அவருக்கே தெரியாத ஒரு மகாராஜா, ஒரு பெரிய ராஜா, இப்படி நாம பண்ணலாமா? அது சரியா தவறு சரியா அப்படின்னு கேட்கிறேன். சரி. ஸோ இன்னைக்கு உபன்யாசம் சம்பந்தமா இல்லை அப்படின்றத சொல்லிதான் சேதுராமன் ஐயா ஆரம்பிச்சாரு. அதாவது ராமாயணத்திலிருந்து கேள்வி, எப்படி ராமர் தன்னுடைய சீதைய காட்டுக்கு அனுப்பிச்சார், மறுபடியும் எல்லாம் முடிஞ்சு ஒரு தோபி சொன்னா அப்படின்ற காரணத்துக்காக எப்படி மீண்டும் அனுப்பிச்சார் சீதையை ஏத்துக்காம அப்படின்றது கேள்வி. ஸோ இது பின்னாடி ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டரே இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒருத்தர் போன வாரம் கூட கேட்டிருந்தாங்க, ராமர் சிவபெருமானை வழிபட்டாரு, அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராமாயணத்துல இது போல நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ நம்ம அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆரம்ப சில கருத்துக்கள்ல இருந்து நம்ம போகும்பொழுது அந்த விஷயங்களை புரிஞ்சுக்க எளிதா இருக்கும். ஸோ அதனால கொஞ்ச நாள் காத்துருங்க. இந்த சப்ஜெக்ட் இந்த விஷயத்தையும் நம்ம ஒரு உபன்யாசமாவே பார்க்கலாம். ராமாயணத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை பத்தி நம்ம ஒரு உபன்யாசமாவே பார்க்கலாம். ஒரு சுருக்கமா பதில் சொல்லணும்னா, நான் முன்னாடி சொன்னது போலவே தான், பகவான் செய்யக்கூடிய செயல்கள் எந்த செயல்களையும் பிழை கிடையாது. ஆனா நம்மளுடைய பார்வைக்கு நம்ம பிழை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அதே ராமர் தான் சீதைக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ராமர் பரமபுருஷ பகவான் தான். அவர் நினைச்சிருந்தாருன்னா எத்தனை பேர் அவனால திருமணம் பண்ணி இருந்துக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ண கிடையாது. சீதை ஒருத்தங்களுக்காக தான் ராமர் தேடிட்டு இருந்தார். அதே சமயத்துல அவர் தெரியும், ராவணன் கடத்திட்டு போயிட்டான்னு ராமர் ஒரு வினாடி கூட சந்தேகப்பட கிடையாது, சீதை என்ன வேணாலும் நடந்திருக்கும் அப்படின்னு. சீதையை பத்தி ராமருக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ராமரே ஏன் இப்படி நடந்துக்கிட்டார், ஏன் இதை பண்ணார் அப்படின்னா நம்ம பார்ப்போம். இதை ஒரு உபன்யாசத்தை நம்ம முழுமையா பார்க்கலாம். ஸோ பகவானுடைய செயல்கள் எந்த செயல்களும் குறைபாடு உடையது கிடையாது. ஸோ இப்போ இன்னைக்கு குறிப்பா இந்த உபன்யாசம் சம்பந்தமா வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. குறிப்பா பலராமரை பத்தி. ஸோ ராமாயணம் பத்தி நான் சொன்னது போல நிச்சயமா ஒரு வாரம் நம்ம பல கேள்விகள் நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். உதாரணம் வாலி பத்தி சொன்னேன். இது மாதிரி நிறைய கேள்விகள் ராமாயணத்துல இருந்து மக்களுக்கு இருக்கு. ஒரு உண்மையான குறிப்பான பிரச்சனை என்ன அப்படின்னா, மக்கள் இன்னைக்கு ராமாயணம் அவங்களுக்கு எங்க இருந்துங்க தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பாட்டி சொன்னாங்க, விஜய் டிவியில சொன்னாங்க,
சன் டிவியில சொன்னாங்க, இதுல இருந்து நான் கேட்டேன், இதுதான் மக்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. ஸோ ராமாயணத்தை கேட்கணும் அப்படின்னா வால்மீகி போல மீன்ஸ் சாதுக்களா இருக்கவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்கணும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ராம பக்தர்கள் கிட்ட இருந்து கேட்கணும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். நானா ஒரு புக் வாங்கி படிச்சேன் அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ பக்தர்களின் கண்ணோட்டத்துல, ஆச்சாரியர்களின் பார்வையில இருந்து எப்படி ராமாயணத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி கேட்டிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய சுவாமிஜி கேட்டார் இல்லையா, இது மாதிரி வந்து அதான் இப்ப சுவாமிஜி கேட்டார் இல்லையா, அது மாதிரி வந்து ராமர் வந்து காட்டுக்கு ஏன் அமிச்சார் சீதையன்னு, அதுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு ஷேர். அது என்னன்னா, அவர் ராமர் வந்து ஒரு பெருமாளா இருந்தாலும் சரி, அவருக்கு நடக்க போறது எல்லாமே தெரியும். சீதை வந்து பூமாதேவியோட பொண்ணு, இதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு ராஜா வந்து எல்லாருடைய பேச்சையும் அவர் வந்து மதிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு தோபி சொல்லியிருக்கான்னா, இல்ல அவ அப்படி கிடையாது, என் பொண்டாட்டி பத்தினி தான், எந்த இதுவும் இல்லைன்னு ராமர் சொன்னார்னா அது வந்து அந்த நாட்டுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு சரியான ரீச் ஆகாது. ஒண்ணு. செகண்ட், அந்த பிரஜையை வந்து ராஜா வந்து எல்லா பிரஜையும் ஃபுல்லாவும் பார்க்க முடியாது. அதனால தான் வந்து இத வந்து ஆமா இது உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் சீதையை அமிச்சாரு. நாளைக்கு என்ன ஆகும்னா, ராமரே இது மாதிரி அமிச்சிருக்காரு, அப்ப நம்மளும் இப்படிதான் இருக்கணும்ன்ற எல்லாருக்கும் ஒரு நல்ல எண்ணம் வரணும்ன்றதுக்காக தான் இது வந்து இது மாதிரி ஒரு இது நடக்கிறது, வேற எதுவும் இல்ல. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் தெளிவான பதில்கள் இன்னும் நிறையவே இருக்கு. ஏன் அவர் வந்து அக்னி பிரவேசம் செய்ய சொன்னார் அப்படின்றதுக்கான பதிலும் இருக்கு. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா ராவணன் உண்மையிலே கடத்திட்டு போனது மாயா சீதா, அவங்க வந்து உண்மையான சீதா தேவி கிடையாது. ஸோ அதனால திருப்பியும் அக்னி பிரவேசம் போகும்பொழுது இந்த மாயா சீதா அழிந்து அக்னி தேவன் வந்து மீண்டும் அந்த உண்மையான லக்ஷ்மி தேவி சீதா தேவியை வந்து மீண்டும் கொடுத்துட்டு போனார். இந்த மாதிரி நிறைய பதில்கள் இருக்கு. நான் வெறுமனே இந்த பதில்கள் மட்டும் சொல்லி இன்னைக்கு மீன்ஸ் அவங்களுக்கு தெளிவா இல்லாம குழப்ப வேண்டான்றதுக்காக தான் அதை முழுமையா பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அவர் சொன்ன பதிலும் தான். ஸோ இது போல நிறைய நமக்கு தெரியாத பதில்கள், துணுக்குகள் நிறைய இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம ஒரு வாரம் நிச்சயம் பார்க்கலாம். உங்களுடைய பதிலுக்கு மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா இந்த வாரம் உபன்யாசம் நம்ம இதோட நிறைவு செய்துக்கலாம். சாட்ல வேற எந்த கேள்வியும் இல்லை, ஆடியோலையும் வேற எந்த கேள்வியும் கேட்கல. அதனால நம்ம இந்த வாரம் நிகழ்ச்சி இதோட நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வர இருக்கு. அடுத்த திங்கள், நாளைக்கு இல்லை அடுத்த திங்கள் வர இருக்கு. ஸோ அதனால கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணருடைய அவதார திருநாளை பற்றி நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சில விஷயங்கள் பேச இருக்கலாம். நம்மளால முழுமையா நிச்சயம் பேச முடியாது. ஏன்னா சாஸ்திரங்களை விளக்கப்படுது, பலராமர் அனந்த சேஷா, அவருக்கு 1000 தலைகள் இருக்கு. 1000னா குறிப்பா 1000 கிடையாது, 1000கணக்கான தலைகள் இருக்கு. அந்த ஒரு தலையிலையும் வாய் இருக்கு. ஸோ அத்தனை 1000கணக்கான திருவாயை கொண்டு கிருஷ்ணனுடைய புகழை, கிருஷ்ணர் ஒரு வினாடி பண்ணக்கூடிய புகழணும்னு நினைச்சா கூட அனந்த சேஷனால சொல்லி முடிக்க முடியலையா. ஏன்னா கிருஷ்ணனுடைய புகழ் அவ்வளோ இருக்கு. ஸோ முழுவதும் எப்பொழுதுமே கிருஷ்ணர் புகழை சொல்லிட்டே இருக்கக்கூடிய அனந்தர் பலராமராலேயே கிருஷ்ணரை பத்தி முழுமையா பேச முடியாத சமயத்துல நம்மளால அடுத்த வாரம் இருக்கக்கூடிய 1 மணி நேரத்துல முழுமையா பார்த்துட முடியாது. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கிருஷ்ணருடைய விருப்பம் அதுவா இருப்பின் நம்ம அடுத்த வாரம் கிருஷ்ணரை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துக்கு. ஹரே கிருஷ்ண. மிக்க நன்றி. ஸ்ரீ பலராம் பூர்ணிமா மகோத்சவ கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.